இன்றைய சாவி சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சி நபர்கின்ற விருந்தினர் நடிகர் ஜெகன். நிகழ்ச்சி தொகுப்பாளராக கலை உலகிலே அடியெடுத்து வைத்த ஜெகனை ஒரு நடிகராக அயன் படத்திலே அடையாளம் காட்டியவர் இயக்குனர் KV ஆனந்த். வாழ்கிற வரைக்கும் எப்படி வேணா வாழலாம்டா, ஆனால் சாகும்போது நல்லவனா சாகணும். தன்னுடைய முதல் பட கதாநாயகனான சூர்யா, அவரது தம்பி கார்த்தி, அவரது தந்தையான சிவகுமார் ஆகிய மூவரோடும் பல ஆண்டுகளாக நெருக்கமான உறவிலே இருப்பவர் ஜெகன். உலகநாயகன் கமல்ஹாசன், சூர்யா, கார்த்தி, தனுஷ், விஷால் என்று தமிழ் சினிமாவின் பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஜெகன் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எதிர்க்க டீமுக்கு நான் தரப்போற வார்த்தை என்னன்னா, நீங்க பண்றதுதான் வாலு அடி. வாலுக்கு எப்படி அடி? மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா ஓகே, கலீஜி பாட்டு. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா ஃபைட் சூப்பரா இருக்கு. முடியலாம் வேஸ்ட். ஏங்க மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா ஆம்சமா இருக்கு. ஏங்க மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா கலீஜாக்கிடு. வணக்கம். வணக்கம் சித்ரானே. ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுறதுனால நான் பேசிடுறேன். என்னென்னா, நான் வந்து உங்கள் ஷோவை ஒரு ரொம்ப ரீசெண்டாக 2 to 3 years பேக் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். பட் நான் பார்த்த ஷோ எல்லாமே பெஸ்ட் ஷோ. ஃபஸ்ட்டு பி வாசனோட இது அவரோட ஸ்டோரி டெல்லிங். ஏன்னா அவர் வந்து அவரோட நடிகனுக்குலாம் பெரிய ரசிகன். அந்த கதை எப்படி வந்துச்சு அது. அப்புறம் திரு பாக்கியராஜரோட இன்டர்வியூ பார்த்தேன். ரொம்ப இது. இப்போ நான் இந்த ஷூட்டுக்கு வரும்போது நான் வான்மதி கிட்டே சொன்னேன், வான்மதியில் என்ன ஜெகன் சினிமா ஷூட்டா? இல்லை, நான் சாய் சித்ரா போகிறேன். வான்மதி நான் நிறைய புது படம் பண்ணும்போது அவள் எக்ஸைட் இல்லை, அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகி அவருக்கு ஹாய் சொன்னு சொல்லி, நானும் வினுவும் பெரிய ஃபேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வினு சுப்ராஜா. வினு வந்து உங்களோட இன்டர்வியூ காரைக்குடி நாராயணன் கூட ஒரு 8 பார்ட் ஏதோ பண்ணியிருக்க முடியும். அதை உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அவர் வந்து எங்களோட ப்ரொடியூசர், அவருக்கு வினு தெரியும், அவர் துபாயிலேருந்து ஃபோன் பண்ணான், ஜெகன் நான் அவரை பற்றி பேசினேன், என்னடா அவர் இப்படி இந்த வயசில் அப்படி இருக்காருன்னு கதை எழுதிட்டு இருக்காரு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னா. இன்ஃபேக்ட் நான் அப்புறம் காரைக்குடி நாராயணனுக்கு அண்ணனுக்கே அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு, என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு. ஃபஸ்ட்டு என்னோட தேங்க்ஸ், ஓகே, ஃபார் கெட்டிங் மீ. இது வந்து ப்ராபப்ளி சம்டைம்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிற மாதிரி இல்லை, யூ கேன் ஒன்லி கனெக்ட் த டாட்ஸ் பேக்வர்ட்ஸ். இப்போவுமே இதாக இருக்கும். ஐ நோ ஆஃப்டர் 2 years or something this is nice thing. ஏன்னா இது கேட்கும் போது, அதனால் பிஃபோர் வி ஸ்டார்ட் த இன்டர்வியூ நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஐ வாண்ட் டு கிவ் திஸ் டு யூ. திஸ் இஸ் மை தேங்க்ஸ் கார்ட். பாருங்க. தேங்க்யூ. இது வந்து நானும் வான்மதியும் சமீபத்தில் வி ஜஸ்ட் பேக் ஃப்ரம் ஸ்டோன்ஹெஞ்ச் போயிருந்தோம். ஓகே, வீக் பேக். சூப்பர். ஓகே, தெரியல, ஸ்டோன்ஹெஞ்ச் ஹிஸ்ட்ரி இது 5000 year ஹிஸ்ட்ரி. ஸோ ஐ தாட் ஐ ஷேர் இட் யூ. ஏன்னா அதுவும் ஒரு பெரிய வாட் இஸ் எ மிஸ்ட்ரி இது இருக்குது. அண்ட் யூஆர் ஆல்சோ பிக் திங். தேங்க்யூ ஸோ மச். இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் இருக்கீங்க. மீடியா உங்களை ஈர்த்துதா இல்லை ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்தீங்களா? ஆனால் நான் வந்து நிறைய பேருக்கு இது சினிமாவில் மட்டுமே பார்த்தவங்களுக்கு என்ன இதை பற்றி தெரியாது. நான் வந்து என்னோடய கேரியர் வந்து அட்வர்டைசிங் காப்பிரைட்டராக ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பித்ததே மீடியா தான். அட்வர்டைசிங் காப்பிரைட்டர் யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் இந்தியாவில் பார்க்குற எல்லா விளம்பரமும் ஒரு காப்பிரைட்டர் தான் எழுதும். அது அவனோட ஐடியா தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க செம்மையாச்சு விளம்பரம், இல்லை ஒரு ப்ரெஸ் ஆட் பார்க்குறீங்க. இப்போ சந்திராயன் வந்தபோது நிறைய பிராண்ட்ஸு சந்திராயனை பாராட்டி பண்ணியிருந்தாங்க. அந்த ஹெட்லைன்ஸ் எழுதுகிற ஒரு காப்பிரைட்டர், ஒரு ஆட் ஃபிலிமோட கான்செப்டை ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிற காப்பிரைட்டர், அதுதான். ஸோ நான் ஆல்வேஸ் கிரியேட்டிவ் ஃபீல்டில் தான் இருந்தேன். 2000 நான் நாடகம் பண்ண ஆரம்பித்தேன். இங்கிலீஷ் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஃபஸ்ட் ப்ளே வந்து த ஆக்சிடென்டல் டெத் ஆஃப் அனார்கிஸ்ட், நிக்கோலா கோகலோட ஒரு ரஷ்யன் ப்ளேவை இங்கிலீஷில் பண்ணோம். என்னோடய டைரக்டர் ராஜீவ் கிருஷ்ணன் பண்ணார். அப்போ வந்து சினிமா பார்க்க தான் பிடிக்கும். நான் என்றைக்குமே சினிமா வரும்னு எதிர்பார்த்ததே இல்லை. பட் நாடகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து 2000 ஆரம்பித்த நாடகம். ஐ ஹவ் டன் ப்ரொஃபஷனல் தியேட்டர். வைக்கம் முகமது பஷீர் அவரோட சிறுகதைகளை ராஜீவ் என்ன பண்ணார், அதை ஒரு 3 சிறுகதை, ரொம்ப ஃபேமஸான கதை, முச்சின்ட்டு கரிகாரன்ற மகள், பிரேமலேகனம், மதில்கள், இதெல்லாம் சேர்த்து வெரி ஃபேமஸ் ஸ்டோரி சேர்த்து ஒரு நாடகமாக பண்ணி அந்த நாடகத்தை வந்து நாங்கள் ஒரு 80 ஷோ பண்ணியிருக்கோம். நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா டெல்லியில் ஆரம்பித்து டன் 1 வாரம் வி ஸ்டேட் இன் பிருத்திவி. அப்புறம் கேலிக்கட்டில் அந்த நேஷ்னல் ட்ராமா பண்ணியிருக்கோம். பட் ரொம்ப பெருமை என்னென்னா, அந்த நாடகத்தை வைக்கம் முகமது பஷீர் அவங்க ஒரு கேலிக்கட்டில் அவங்க ஃபேமிலி முன்னால் பண்ணோம். அவங்க மனைவி வந்திருந்தாங்க.
அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க. பஷீரோட அவங்க மனைவி சொன்னாங்க, இத்தனையோ நாள் வந்து மண்டன் முத்தப்பா இப்படி தான் பண்ணோம், இது எனக்கு நினச்சதில்ல, இனிமேல் மண்டன் முத்தனா போனால் நீ தான் ஜெகன். எனக்கு வந்து நான் சொல்கிறேன், அதாவது நடிப்பில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். அதுதான் மிகப்பெரிய. அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, மேபி 7-8 வருஷம் ஆயிடுச்சு. மிக சிறந்தது. நாடகம் கேலிக்கட்டில் முடியுது, நாடகம் முடியுது. நம்ம முடிச்சுட்டு வந்தோடனே யோசிச்சு பாருங்கள், ஒரு முஸ்லீம் லேடி மேலே வராங்க. மேலே வந்து என்னை கட்டி பிடிக்கிறாங்க. ஓகே, கட்டி பிடிச்சி அவங்க மலையாளத்தில் சொல்கிறாங்க, மண்டன் முத்தப்பாவை நான் நிற்கிறது. நான் அந்த கேரக்டர் போய் நாங்கள் ஊரெல்லாம் ஸ்டடி பண்ணி இப்படி நின்றுன்னு. யாருன்னு பார்த்தா பஷீரோட பொண்ணு. பஷீரோட பொண்ணு. எங்களுக்கு வந்து நான், தயாளு, கேசவன் நாயரா நடிச்சவங்கலாம் நாங்கள் ஒரு கட்டத்தில் ரெகுலராக பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே ஃபெஸ்டிவல் பண்ணாலும் வருவாங்க. நாங்கள் ஃபேமிலி மேன் ஆகிட்டோம். ஐ திங்க் என்னோட நடிப்பு அதாவது ஸோ அதெல்லாம் பண்ணும்போது என்னாச்சு, ஒரு பர்ஃபார்மன்ஸில் உன்னால் இத்தனை பேரை டச் பண்ண முடியுமான்ற ஒரு பெரிய ஆச்சு. நான் அதை தான் பண்ணிருந்தேன். அண்ட் அந்த நாடகம் பார்த்து பண்ணும்போது தான் ஜான் விஜய் தெரியுமா, ஆக்டர் ஜான், ஆஃப்கோர்ஸ் தெரியும். அப்போ ஜான் விஜய் வந்து விஜய் டிவிக்கு ஏதோ ஒரு ஷோ பண்ணுறாப்புல. அப்போ ஒரு ஆங்கர் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஜான் விஜய் அப்போ தான் நாடகம் பார்த்து போயிருக்கணும். அவன் சொன்னான், எனக்கு ஒரு ஆங்கர் தெரியும், ஆடிஷன்லாம் நிறுத்துங்க, நான் கூப்பிட்டு வரேன். ஸோ ஜான் விஜய் அடுத்த நாள் கூப்பிட்றாரு. நான் டெலிவிஷன் பண்ணதே இல்லை. அப்போ கூப்பிட்டு அப்போ நான் கேட்குறேன், இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன் ஆடிஷனா? இல்லை ஜெகன் நீ தான் பண்ணுற, நான் இத்தனை பண்ணால் எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன், நீ தான் பண்ணுறேன்னு. ஸோ எதுவுமே பண்ணாமல் எனக்கு ஒரு ஷோ கொடுத்தாப்புல. இட்ஸ் வாட் வைராஜாவை. அந்த ஷோ பண்ணுறேன். அந்த ஷோ பண்ணி முடிச்சோடனே பிரதீப் மில்ராய் போய் அந்த ஷோ முடியுது, 6 மாதத்தில் முடியுது. பிரதீப் மில்ராய் அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் டிவியில். இப்போ வந்து ப்ரோக்ராமிங் ஹெட் ஹாட் ஸ்டார். அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர். ஜெகன் ஒரு ஐடியா இருக்குது, ஒரு வருஷமாக அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இது ஒர்க் அவுட்டே ஆகலை, இது நீ பண்ணணுன்னு. நான் சொன்னேன், இதை நினச்சி ட்ரை பண்ணுறீங்க? இல்லை நீ பண்ணுறேன்னா அந்த ஷோ, இல்லைன்னா அது பண்ண போகிறதில்ல. அந்த ஷோ தான் கடல் பாதி மிருகம் பாதி. சூப்பர். அதில் வந்து நான் ஒரு ஏஞ்சல், நல்லவன், ஒரு டெவில். அது வந்து ஒரு நாடக நடிகனுக்கான ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த லுக்கெலாம் வந்து நானும் சேகரும் அப்போ தான் கிராக் பண்ணோம். அண்ட் எனக்கு வந்து எல்லா வாய்ப்பும் கிடச்சிது. அண்ட் எக்ஸலண்ட் ரைட்டர். ஓகே, அந்த ஷோவோட ரைட்டர் வந்து ரமேஷ், ஷோவோட டைரக்டர் வெங்கடேஷ். அண்ட் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது நாடகம் பண்ணும்போது. அதில் ஏன்னா இப்போது என்னை பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த ஷோ உங்களுக்கு தான் ஐடியாவா, நீங்கள் தான் ஸ்கிரிப்ட் எழுதிங்களா? நான் சொன்னேன், அந்த ஷோவில் ஒன்லி பர்ஃபார்மர் மட்டும்தான் நான். அது வந்து பெரிய காம்ப்ளிமெண்ட். இஃப் பர்ஃபார்மர் இதெல்லாம் அவனே தான் பண்ணான்ற போது இல்லை. அண்ட் எனக்கு சொன்னேன், அதில் வெறும் ரைட்டர் நான் கிடையாது, ரமேஷ் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட், வெங்கடேஷோட டைரக்ஷன், அப்போ அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஆக்சுவலி அதுதான் வந்து என்னோட இப்போ நீங்கள் பார்க்குற ஜெகனுக்கு அது ஒரு தெரியும்ல, ஒரு இது இந்த கட்டம் தான் ஒரு படத்தை சேர்ந்துடுற மாதிரி என்னோட ஹியூமர் ட்ரான்சிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அது வரைக்கும் மை ஹியூமர் வாஸ் வெரி அமெச்சூரிஷ் தான் சொல்லுவேன். பட் அந்த ஷோ பண்ணதுக்கப்புறம் இது பாயிண்ட் ஆஃப் வியூவே செம்மையாக இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், செண்டு வந்து சொல்லுவான், டேய் ஏதோ ஒரு படத்தை பற்றி சொல்லுவான், ஃபஸ்ட் ஹாஃப் ஆனால் படத்தில் செகண்ட் ஹாஃப் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது தெரியுமான்னு. அப்போ வந்து சொல்லுவான், அது ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தவங்களுக்கு தெரியணுமே. அண்ட் வி டோன்ட் எக்ஸ்பிளைன் இட், அதில் விட்டுருவான். இட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட் திங். அந்த மாதிரி நிறைய பண்ணோம். அங்கே அதுதான் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் அது பார்த்ததுக்கப்புறம் தான் படம் வாய்ப்பு வந்துச்சு. நான் வந்து ஐ திங்க் 2010 தான் நான் முழு நேரம் நடிகனானேன். அது வரைக்கும் அயன் வந்து 65 நாள் லீவ் போட்டு போய் நடிச்சேன். எல்லாரும் அந்த படம் பண்ணும்போது சொன்னாங்க, ஜெகன், ஆண்டனிலாம் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் தான் அவனுக்கு கிடைக்கும், செம்ம இது, நீ தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத நடிகன் ஆகிடுவேன். நானும் ஐ பிலீவ் இட். அதுக்கேற்ற மாதிரி ஐ நோ இட்ஸ் அ குட் மூவி. படம் ரிலீஸ் ஆச்சு, செம்ம இது. பட் உண்மை என்ன தெரியுங்களா, எனக்கு 8 மாதம் யாரும் கூப்பிடல. 8 மாதம் கூப்பிடல. நான் ஒரு கட்டத்தில் என்னன்னா, அது அரசன் நம்பி புருஷன் எங்கள் பாட்டி யாரும் கூப்பிடல. ஸோ நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ நான் திருப்பி என் பாஸ் கிட்ட ஃபோன் பண்ணி நான் வந்து திருப்பி ஒர்க்குக்கு வரேன்னு சொல்லி நான் 5th ஸ்டேட்டில் போய், பட் நான் ஃபுல் டைம் கன்சல்ட்டாக போய் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். நான் சேர்ந்து ஒரு 10 நாள் கழிச்சு லிங்கசாமி ஃபோன் பண்ணுறாரு படத்துக்கு. ஐ நோ அந்த பையா படம் ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் இல்லை அந்த ரோலுக்கு தான். ஐ திங்க் வரவே ஏதோ ஒரு நடிகர் டேட்டு குடிக்கல, எனக்கு அது வந்து அமைஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பையா பண்ணேன். அதனால் 2010 வரைக்கும் பையா பண்ணேன். நடிச்சிட்டு இருக்கும்போது தான் நிறைய படம் வந்தது. ஓகே, ஏன்னா சடன்லி நான் பண்ணுறது கிரியேட்டிவ் ஒர்க். ஸோ இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி உங்கள் ஷோ யோசிப்பேன், உங்களுக்கு தான் யாரும் பண்ண முடியுமா, நீங்கள் தான் பண்ணி ஆகணும். அப்போ அந்த டைமில் தான் ஐ குவிட். ஸோ லாஸ்ட் 13 இயர்ஸ் ஐ எம் ஃபுல் டைம் ஆக்டர். ஸோ இப்படி தான் வந்தது. அண்ட் இது தேடி போல். பட் என்னோடய கமிட்மெண்ட் டு த இண்டஸ்ட்ரி, ஐ மீன் டு த ஒர்க் என்னென்னா, எஸ்பெஷலி இப்போ இருக்கவங்கலாம் எப்படியாவது சினிமாவில் வந்துடணும்னு வந்துடுறாங்க. ஐ திங்க் நான் வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட். ஐ திங்க் லார்ட் சிவாவோட அருள் இருக்குது. எல்லாமே எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. டெரவேஷன், கடவுள் பாதி மரம் பாதி கூப்பிட்டு கொடுத்தாங்க. நான் பண்ண படம் எல்லாமே கூப்பிட்டு கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் பண்ண படம் எல்லாமே லைக் நிறைய பேர் ரொம்ப அயனுக்கு அப்புறம் எப்படி கேவியானில் பழகுமா, சூர்யா பழகுமா, எனக்கு கேவியன் யாருமே அப்போ தெரியாது. கேவியான் பெரிய இருக்கான்னு தெரியும். ஓகே, சூர்யா யாருமே பழக்கம் கிடையாது.
ஏவி யாரும் கிடையாது. இட் வாஸ் கிவன். ஸோ ஐ திங்க் இட் கேம் டு மீ ஒன்லி பேஸ்ட் ஆன் மெரிட். ஏன்னா கேவி வந்து என்னோட படம் ஏதோ பார்த்துருக்காரு, இவன் சிட்டி ரோல் கரெக்டாக இருப்பான்னு கூப்பிட்ருக்காரு. அண்ட் அந்த படம் பார்த்து தான் லிங்கசாமி கூப்பிட்டாரு. ஸோ அப்படி தான் தட்ஸ் வாட் ஹேப்பன். ஸோ என்னோட இது என்ன, எத்தனையோ படம் உனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அண்ட் ஐ ஷுட் பி த பெஸ்ட். ஸோ இதை வந்து சமப் பண்ணுன்னா, சரி ஜெகன் என்ன ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து நிறைய படம் பண்ணோம் அதெல்லாம் இல்லை. ஐ வாண்ட் டு பிகம் த நாகேஷ் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன். சூப்பர். சிம்பிள் ரீசன். ஏன் அப்படின்னா, இந்த நடிகை நாகேஷ் ஐயாவை இதுதான் பண்ணுவார்னு அவர் எந்த கட்டத்துக்குள்ளேயும் இன்னும் அவரை பொறுத்தவே முடியாது. ஓகே, அவர் தர்மி பண்ணுவார். ஓகே, வாட் சே, அப்புறம் வந்துட்டு தில்லா நம்ம நம்மள ஸ்லைமியாக பண்ணுவார், வில்லன் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். எதுவுமே இல்லையா போனமா நடிப்பார். ஐ திங்க் அதுதான். அதுவும் இல்லாமல் அவர் சாவர வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தார். ஐ திங்க் எந்த படத்தில் நாகேஷ் உங்களை அந்த அளவுக்கு கவர்ந்தார்? ஐ திங்க் திருவிளையாடல் இஸ் மை ஃபஸ்ட்டு. செகண்ட் இஸ் காதலிக்க நேரம். காதலிக்க எனக்கு வந்து என் வீட்டில் நான் காட்டுறேன், என் வீட்டில் வீடியோ வச்சுருக்கேன். நான் ரெண்டு படத்தோட போஸ்டர் வச்சுருக்கேன். ஒன்று காதலிக்க நேரம் இல்லை, நாகேஷோடைய இது வச்சுட்டு இருப்பார். இன்னொன்று காசேதான் முத்துராமனும் தேங்காய் செய்யணும். ஐ திங்க் இது வந்து இந்த 2 படமும் இஃப் என் லைஃப் டைமில் அந்த மாதிரி ஒரு 2 படத்தில் நான் பண்ணிட்டேன்னா ஐ திங்க் ஐ வில் பி வெரி ஹாப்பி. சூப்பர். அதுதான். பல டிவி ஷோஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த ஷோஸில் நீங்கள் அடைஞ்ச வித்தியாசமான அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? வித்தியாசமான அனுபவம்னா ஐ திங்க் என்னோட விஜய் டிவியில் கனெக்ஷன் ஷோ பண்ணேன். ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். ஏன்னா இப்போ இருக்க டிவியில் ஒரு ஷோ ஆரம்பித்தா 3 months 6 months டப்புன்னு முடிஞ்சிடுது. பட் கனெக்ஷன் ரன் ஃபார் 3 years கண்டினியூஸ் 3 years. ஓகே, அந்த ஷோ எல்லாமே ஹாட்ஸ்டாரில் இருக்க, போய் பார்க்கலாம். அண்ட் அந்த ஷோ வாஸ் இன் அ வே சேலஞ்சிங். என்னென்னா, அது ஒரு கொஸ்டின் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ அந்த ஷோ எனக்கு வரும்போது எனக்கு பெருசாக இருந்துச்சு, இதில் ஆங்கருக்கு வேலை இருக்கா அப்படின்னு ஒரு இது இருக்குது. இப்போ கடல் பாதி மிருகம் பாதியில் ஷோ வந்து ஆங்கர் தான், நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம், என்னென்னா பண்ணலாம். இதில் கேள்வி கேட்கணும், யாரோ பதில் சொல்ல போகிறாங்க. அந்த ஷோ அண்ட் ஆல்சோ அது ஒரு ரொம்ப புது ஐடியா. இப்போ வந்து பழசாயிடுச்சு, எல்லாரும் அதை பண்ணுறாங்க, படத்தை வச்சு பண்ணுறது. நாங்கள் பண்ணும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. சம்டைம்ஸ் நான் ஐ கேன் சே, நம்ம இப்போ டெலிவிஷன் வர எல்லா ஷோக்கும் ஒரு முன்னோடி இருக்கான், ஹாலிவுட்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் எங்கள் ஷோ பண்ணி யாருமே கனெக்ஷன் மாதிரி காட்டவே முடியாது. பிகாஸ் இது வந்து அர்ஜுனோட அவனோட ஐடியா, அவன் கிராக் பண்ணது. அதை வந்து பல ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இட்ஸ் a branch of medicine. அலோபதி எப்படி சொல்ற? ஹலோ அந்த இது அப்ரத்தி வெச்செக் அலோபதி. அந்த ஷோ பண்ணும்போது அப்போது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாங்க. இது ஆங்கருக்கு ஒன்றும் வேலை இல்லையா, என்ன சும்மா கேள்வி கேட்குறது, நம்ம குவிஸ் மாஸ்டர் மாதிரி ஆகிடுவோன்னு. அப்போ பிரதீப் இல்லை ஜெகன் இது பண்ணு நல்லாயிருக்கும்னாரு. அப்போ நான் யோசித்தேன், வாட் இஸ் சேலஞ்ச்? கடல் பாதி மிருகம் பாதி நீ போய் நடிச்சாலே ஸ்கோப் இருக்குது, இல்லாத ஒன்றில் பண்ணல. அண்ட் வி டிட் இட். அண்ட் அந்த ஷோவில் நீங்கள் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பார்த்தவங்களாம் எவ்ரி ஒன் டாக். தென் ஐ ரியலைஸ் ஒரு ஷோவோட இதுக்கு ஐ திங்க் இட்ஸ் வாட் யூ மேக் ஆஃப் இட் கம்ஸ் ஃப்ரம் மை தியேட்டர் லேர்னிங். சம்டைம்ஸ் உலக நாயகன் சொல்லார், தேர் ஆர் நோ ஸ்மால் ரோல்ஸ், தேர் ஒன்லி ஸ்மால் ஆக்டர்ஸ். ஓகே, ஸோ அதை பண்ணோம். அண்ட் 3 years I did. And the kind of the people I saw, and moreover the show questions பண்ணாங்க, அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணாங்க. See, அந்த ஷோ வந்து அந்த questions வந்து இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஒரு டீம் ஒர்க் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி we have to connect. And some of the questions are so creative. And கடைசியில் அது ஃபினாலே முடிக்கும்போது we did it with the public. ஃபஸ்ட்டு கூப்பிட்டவங்களாம் செலிபிரிட்டிஸ் வச்சு பண்ணோம், கடைசியில் பப்ளிக். ஆனால் அந்த பப்ளிக் வந்தாங்க, ஊர் கோயம்புத்தூர் திருச்சியிலாம் இத்தனை பேர் நம்ம ஷோ பார்த்தாங்க. இத்தனை பேர் ஃபேன்ஸ் ஆனாலும் எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஹம்பிள்ட். புலாங்கதமாக அது இத்தனை பேர் பார்த்தாங்களா. ஒரு சிலாம் இதுதான் இந்த க்ளூக்கு, இந்த பிக்சருக்கு இதுதான் க்ளூன்னு அவ்வளோ அடித்து சொல்கிறாங்க. ஸோ ஃபார் மீ தட் வாஸ் வெரி, அஃப்கோர்ஸ் நான் பண்ண ஷோ எல்லாமே ஒரு நான் வந்து நாட் தட் நான் வந்து ஒரு ஷோ முடிஞ்சவொன்னே அடுத்த ஷோ எனக்கு கூப்பிட்டதில்லை, விஜய் டிவி தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் யாருமே வெளியே கூப்பிடல. மாறி போன வருஷம் பூங்குன்றன் ஜி தமிழ்லேருந்து பூங்குன்றன் கால்மி ஐ டிட். லாஸ்ட் ஷோ இஸ் ரன் பேபி ரன், 20 episodes பண்ணோம். இட்ஸ் அ வெரி வெரி அத்லெட்டிக் கேம் ஷோ. ரொம்ப கஷ்டமான ஷோ, அது பண்ணோம். இந்த வருஷம் ஐ டிட். நானே உட்காந்து சும்மா டைம் இல்லை, யாரோ ஒருத்தருக்காக ஒரு சின்ன ஷோ ஒன்று பண்ணி கொடுத்தேன் யூடியூப்காக, ஸ்மார்ட்டாக ஜூட்டான்னு. ஸோ பட் கனெக்ஷன் இஸ் சம்திங் வெரி. உங்களுடைய ஆதர்ச நடிகரான நாகேஷை எப்போது சந்திச்சிருக்கீங்களா? இல்லைண்ணே, அதாவது சம்டைம்ஸ் தஸ் 2 வருத்தம் இருக்குது. அதாவது எனக்கு நாகேஷை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். பட் எப்போ அவங்க மேலாம் ஒரு பெரிய பிரமி வந்து நடிக்க வந்ததுக்கப்புறம் தான் வந்தது.
அப்போ வந்து ஒரு சினிமா ஃபேனாக பார்த்துட்டோம். ஓகே பார்த்துட்டோம். ஏன்னா நான் அந்த மாதிரி கல்ச்சரில் பிடிச்சவங்களாம் போய் பார்க்குறது அதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும், அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். யாருன்னா வந்து ரோட்டில் வந்து உங்ககிட்ட பேசி ஆட்டோகிராஃப் வாங்கினா பண்ணணுன்னேன். ஏன்னா நம்மளால பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும், இட்ஸ் நாட் தெரியும், தைரியம்லாம் இல்லை. சம்வேர் ஒரு ஈகோவா இல்லை ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் சம்டைம்னா தென்னை நான் பண்ணல. 2 வருத்தம் இருக்குது. ஒன்று வாலியன் வேட்டை படம் ஆடியோ லான்ச் நான் தான் பண்ணுறேன். அவர் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்காரு. அவர் எனக்கு தெரியும், நான் பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவரோட புக்கு வாலிலாம் நான் படித்தேன். நான் அது முதலே படிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், ஸ்டேஜ்லேருந்தே வரங்க போய் காலில் விட்டுருப்பேன். அது 2 வருத்தங்க. அது இன்னொன்று நாகேஷ் நான் பார்த்துருந்தேன். பட் சம்டைம்ஸ் ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஒரு வாட்டி சிவகுமார் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிடா சீக்கிரம் சொல்லு என்ன விஷயம்னா, இல்லை நாகேஷ்க்கு உடம்பு சரியில்லை, அவர் நான் பார்க்க போகிறேன் சிவகுமார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ திங்க் நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அப்படியா அப்படின்னு அப்போ யோசிச்சு மேபி அப்போவே பார்த்துருந்தா அந்த சேட் இமேஜ் தான் என் மைண்டில் இருந்திருக்கும். மேபி இட்ஸ் ஸோ வாட் இஸ் இம்மார்டல் ஃபார் மீ. ஓகே, நாகேஷ் இஸ் இம்மார்டல். அதுக்கப்புறம் புக் ஃபேர் 4 years பேக்கு அவர் எப்போயோ ஒரு புக்கு தொடரில் எழுதின ஒரு புக்கு கொண்டு வந்தார், நான் தான் நாகேஷ். ஆமாம். ஆனால் அந்த புக்கு இது வந்து என் லைப்ரரியில் பைபிள் மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து நாகேஷ் சொல்கிறார் எப்படி நடிக்க வந்தார் அந்த செக்ரட்டரி ஆஃபீஸில் வைத்த வலி கம்பவுண்டரில். அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து அவர் பண்ணுறாரு. எனக்கு படித்து முடிச்ச உடனே யோசிச்சு பாருங்க, நாடகத்தில் எல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் வந்து இன்னும் கெஸ்ட்டாக இருக்கார், எல்லாம் நல்லா பண்ணாங்க. ஆனால் அந்த வைத்த அவருக்கு தான் பரிசு கொடுத்தாங்க. ஆமாம், யோசிச்சு பாருங்களேன், உலக நாயகன் தேர் ஆர் நோ ஸ்மால் ரோல்ஸ், தேர் ஆர் நோ ஸ்மால். எனக்கு நினச்சேன் அண்ட் பாருங்க, அவருக்கு நாடக பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஆர்வத்தில் வந்து என்னடா பண்ணுறீங்கன்னு. எனக்கு வந்து அந்த புக் இட்ஸ் லைக் எவ்ரி டைம் ஐ ஃபீல் ஸோ லோ ஆஃப் ஃபீல் ஸோ கிரேட் ஐ ஆல்வே அந்த புக். பல ஷோவை நீங்கள் வந்து சினிமா ஷோலாம் கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு கிடைச்ச வித்தியாசமான அனுபவம் எதை சொல்லலாம்? ஐ வில் சே த லேட்டஸ்ட் குருநாதர் கேவி ஆனந்தோட படம் காப்பான் ஆடியோ லான்ச். அதை வந்து சன் டிவி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மீட்டிங் முடியும்போது கேவி வந்து அங்கே சொல்லியிருக்காரு, ஆடியோ லான்ச்சு நீங்கள் எந்த டிவிக்கு எதுக்கு என்ன பண்ணுங்கள், ஆனால் ஜெகன் தான் அதை ஹோஸ்ட் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா பிகாஸ் சன் டிவி ஓகே சன் டிவி தான் ஹோஸ்ட் பண்ணணும். அதுக்காக அந்த மீட்டிங் முடிச்சும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு, ஃப்ரீயாக வச்சுக்கோ அப்படின்னு. பிகாஸ் அவரோட எல்லாம் வந்து ஆடியோ லான்ச்சு வந்து ஜீவா படம் ஓகே அப்படி இருந்தது. அந்த ஆடியோ லான்ச்சு ஒரு ஒரு மைம் செட்டப், அதாவது ஹோல் கதையோட இதை ஒரு மைம் பண்ணி ஒரு 20 minutes பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி லைவ் பண்ணோம். இட்ஸ் மச் டாக்ட் அபவுட் அந்த டைமில். ஸோ கேவி ஹேட் பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் தியேட்டர் பேக்ரவுண்ட், அது மாதிரி ஆயிடலாம். ஸோ இதை பண்ணுறோம். அண்ட் அந்த ஆடியோ லான்ச்சில் நிறைய நடந்தது. 2-3 சூப்பர் ஸ்டார் இருக்கார், கமலை தவிர எல்லாருமே இருக்காங்க. மாற்றான் படம் வந்து லான்ச் வந்து சிங்கப்பூரில் பண்ணோம். அண்ட் சிங்கப்பூரில் கேவி ரைடுனா வழக்கமாக இல்லாமல் லெட்ஸ் டூ டிஃப்ரெண்ட்டான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சிங்கப்பூரில் இந்த ஹாப் ஆன் ஆஃப் ஓப்பன் பஸ் இருக்கும்ல, அதில் கேவி சவுந்தர் கேமராமேன், சுபா ரைட்டர்ஸ் 2 பேர், ஹாரி ஜெயரா, சூர்யா ஒரு டாப்ங்க. இப்போது வந்து எத்தனையோ சினிமா அதில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இப்போ எழுதி சேரேன், தட் வில் பி நத்திங் லைக் எனி சினிமா இன்டர்வியூ. ஒன்று ஃபஸ்ட்டு செட்டப்பே தனி, ஒரு ஓப்பன் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். என்னோடய கேள்விகள்லாம் இதாக இருந்தது. நான் வந்து எல்லாரையும் கேட்ட கேள்வி, ஒரு ஐடியாவை நீங்கள் எப்படி எப்படி உங்களுக்கு ஐடியா வருது? இட்ஸ் அ வெரி அட்வைசிங்கில் எல்லாரும் கேட்குறது. ஸோ சூர்யா செட் இப்போ நடிக்கணும்னா எப்படி நடிக்கணும்னு எல்லாரும் ஐடியா சொல்கிறாங்க. அப்போ கேவி வந்துலாம் சொன்னார், சம்டைம்ஸ் ஐடியா நம்ம நினச்சிப்போம் அதுதான் ஒரு நல்ல ஐடியான்னு, ஆனால் அது ஒரு கட்டத்தில் பண்ணும்போது யூ லூஸ் த ஜட்ஜ்மெண்ட். அப்போ தான் ஜெகன் மாதிரி ஆளுங்களாம் கூட இருக்கணும். ஏன்னா கேட்டவனே ஒரு நோட்டை சொல்லுவான், அதான் சொல்லுவான், ஆனால் அதில் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா அப்போது தெரிஞ்சது. ஓகே இட் மீன்ஸ் அதாவது கிண்டலாக சொன்னார், தட்ஸ் ட்ரூ. அப்புறம் ஹாரிஸை கேட்டேன், நீங்கள் எப்படி படங்கள் ஒத்துக்கிறீங்க, வாட் மேக்ஸ் யூ டு அக்செப்ட் மூவி? டைட்டில் கேட்பேன், எனக்கு டைட்டில் பிடிச்சிருந்தா படம் ஒத்துப்பேன் அப்படின்னாரு. அப்போ கேட்டேன், அப்போ நீங்கள் டைட்டில் கேட்டு ரிஜிஸ்ட் பண்ண படம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா கட் பண்ணு, ஓகே கட் பண்ணு, கேமரா கட் பண்ணிட்டு பதில் சொல்ல வரல, அஃப்கோர்ஸ் வரல. இப்போ நான் சொல்லவும் முடியாது, தென் இட்ஸ் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட். பட் இஸ் செட் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியான்னு இப்போ அந்த சொன்னீங்க, ஏய் அந்த படத்தையா மிஸ் பண்ணீங்க பிகாஸ் யூ டிடன்ட் லைக் த டைட்டில். தட்ஸ் ட்ரூ. அந்த படம் பெரிய வெற்றி படம். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூவிஸ் இன் இந்தியன் சினிமா. சூப்பர். ஐ தாட் அதை ஒத்துக்கல பிகாஸ் ஹி ப்ராப்பர்லி எஸ் ரிலிஜியஸ் பிரின்சிபல்ஸ் எதுவாக இருக்கலாம். பட் ஆனால் ட்ரூ தான், எனக்கும் வரும்னே. அதுக்கப்புறம் எனக்கு அது பழக்கம் ஆச்சு. சம்டைம் டைட்டில் ரொம்ப முக்கியண்ணே. ஏன்னா வந்து பட்டத்து யானை, சவாலாசம் 2 படம் நடிச்சுட்டு இருக்கேன். ஒரு பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை எனக்கு கதை சொல்லணும், நான்
யங்ஸ்டர் ஃபஸ்ட் டைம் கதை யங்ஸ்டரில் எப்போதும் பையன் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் எங்கய்யா வெரி சாரி, நான் நீ கேட்குறத பார்த்தா நானும் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரிலாம் ஐ ஃபீல் வெரி எம்பாரஸ், நாங்கள் டப்பிங் போகிறேன் அந்த பிரேக்கில் வா சொல்லலாம் வந்து பிரசாதில் கதை சொல்கிறவள் ஃபுல் கதையை சொல்லலாம் சொல்கிறாரு. எல்லாம் கெட்டு சரின்னு இந்த படத்தோட டைட்டில் நான் கிணறுண்ணா நீயே உழுந்து சாகுன்னு சொல்லி கிணறு. படத்தோட டைட்டில் கிணறுண்ணா, அது எப்படி நான் டேக் ஆஃப் ஆகும்? படத்தோட டைட்டில் கிணறு. அப்புறம் இன்னொரு வரட்டின்னு ஒரு படம். இது நிஜமாக இருந்தால் கூட இல்லை எனக்கு பிகாஸ் ஐ பிலீவ் அட்வர்டைசிங் மேலே வந்ததுனால நான் வந்து பிராண்ட்ஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். பிராண்ட் நேம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஒரு படத்தோட டைட்டில் இஸ் த பிராண்ட் நேம் ஆஃப் தட் ப்ராடக்ட். ஸோ அண்ட் ஐம் ஜஸ்ட் சேயிங் பிராண்ட் நேம் இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். இட் ஷுட் பி கேட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் குருவோட படம் டைட்டில்லாம் அயன் அயன் வைக்கிறாங்க. அந்த கதை தெரியுமா? அயனுக்கு வரும்போது இது அயன் சொன்னால் என்ன சொல்லலாம்னு சொல்லி ஹி ஹேட் ஒன் மோர் டைட்டில் பூமத்திய ரேகை. அப்போது இந்த டைட்டில் சொன்னபோது சரவணன் சார் இது பூமி திரை ரொம்ப பழசாக இருக்குது, அயன் வச்சுங்கன்னு வச்சுருக்காரு. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ரோக்ரஸாக இருக்குது. அயன் என்ன தெரியும்? அயன் மீன்ஸ் மீன்ஸ் ஆக்சுவலி நம்ம பண்ணது தான் அயன் பத்திரம் அப்படின்னு சொல்ல மாதிரி. மீன்ஸ் கலப்படம் இல்லாத கிங் சிவா, நிறைய மீனிங் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அரசன். அண்ட் இட் ஒர்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில். அந்த இன்டர்வியூவில் சூர்யா கிட்ட என்ன கேள்வி கேட்டி? அந்த இன்டர்வியூவோட அவரோட 24 படம் லான்ச் பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ட் விக்ரம் குமார் விஜய் டிவி என்னை ஹேர் பண்ணி அவங்க இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ தே ஆர் வெயிட்டிங். ஓகே எல்லாம் உட்காந்துட்டே இருப்பாங்க. சூர்யா எங்கேயா அதுக்கு தான் சொன்னேன் அந்த ஜெகன்லாம் கூட அவன் டைமுக்கே வரமாட்டான் அப்படின்னு அப்படி சொல்லுவார். இதெல்லாம் படம் தான். தென் திறந்து வரேன் ஃபுல்லாக கையில் ஃபுல்லாக சயின்ஸ் புக்லாம் இருக்குது. நீங்கள் ஏதோ 24 சயின்ஸ் டைம் ட்ராவல் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஃபுல்லாக போட்டு ஸோ என்னது எதிர்ந்து எடுத்தீங்க அப்படி தான் ஆரம்பிச்சு. தென் நான் அவங்கள கேட்ட கேள்வினா ஒய் ஆர் யூ கிரியேட்டிவ்? இது வந்து அட்வர்டைசிங் கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ்க்குள்ள எவ்ரி காப்பிரைட்டரில் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கிரியேட்டிவ் பீப்புள் ஆர் வாட்சிங். ஒய் ஆர் யூ கிரியேட்டிவ்? திஸ் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின் எனி கிரியேட்டிவ் பர்சன் கேன் ஆஸ்க். ஒய் ஆர் யூ கிரியேட்டிவ்? இப்போ நான் உங்களை கேட்டேன்னா நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன கேளுங்க, நானும் பதில் சொல்கிறேன். ஸோ சூர்யா கேட்டேன். விக்ரம் மாதம் என்ன பண்ணுறது, துட்டு பார்க்கறதுக்கு தான், அப்போ தான் படம் பண்ண முடியும். அண்ட் சூர்யா said why you creative? அண்ட் he gave a very interesting answer. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் why are you creative? யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு வந்து பெரிய உங்களுக்கு ஐ திங்க் யூஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் பர்சன். என்னன்னா யூடியூப் இஸ் அ வெரி வெரி மாடர்ன் வெரி லேட்டஸ்ட் மீடியம். எனக்கு அதில் அந்த எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் யூடியூப் தான் பார்க்குறேன். ஐ டோன்ட் ஹேவ் அ சேனல். நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். ஆனால் நீங்கள் புதுசாக வந்து இதை வந்து ஓகே நீங்கள் வந்து வாட் இஸ் 80s சினிமாவில் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த நியூ மீடியம் எடுத்து யூ ஹவ் டன் ஸோ மச். ஐ திங்க் என்ன கேட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு தெரில, தமிழகத்தின் முதல் யூடியூப் சூப்பர் ஸ்டார்னா நீங்கள் தான் அப்படின்னு. ஸோ டெல் மீ ஒய் ஆர் யூ கிரியேட்டிவ்? நீங்கள் இல்லை ஒரு காலகட்டத்தில் யூடியூப் தான் ஃபியூச்சர் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா டெஃபினட்டாக வந்து ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொன்று சினிமாலேருந்து எப்படி டிவி மீடியத்துக்கு ஜனங்க ஷிஃப்ட் ஆனாங்களோ அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஓடிடி இந்த யூடியூப் சேனல் அது எப்படி ரியலைஸ் பண்ணீங்க? ரொம்ப ஏன்னா இப்போ பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் ஐ திங்க் நீங்கள் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டைம் பயனர்ஸ்னே சொல்லலாம். இல்லை அந்த காலத்துலேயே வந்து அந்த வரவேற்பு இருந்தது இந்த யூடியூப். அதனால் இது வந்து நாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கமல்ஹாசன் ஒரு காரணம்னு சொல்லலாம். எனி சயின்டிஃபிக் அட்வான்ஸ் வந்து ஹீ வில் ட்ரை டு அப்சர்வ். நம்ம உலக நாயகனில் வாட் ஹி ஹஸ் டன் டு திஸ் தமிழ் சினிமா, நம்ம இண்டஸ்ட்ரியில் நடந்த எல்லா ஃபஸ்ட்டும் அவர் தானாங்க. நான் வந்து மறந்துட்டு யார் சொன்னாங்க, இந்த ஜிம்மி ஜிப்புன்னு ஒன்று வந்துக்குதுன்னு நம்ம யாரும் பசா சொல்லுவாங்க. காலையில் கிளம்பி வந்துட்டாராங்க. வாட் இஸ் திஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறார். அண்ட் ஐ ஹர்ட் மானிட்டர் ஃபஸ்ட்லாம் கேமராமேன் தான், அவர் படம் தான் ராஜபார்வை தான் ஃபஸ்ட்டு மானிட்டர் வச்சாங்களாம். அண்ட் எல்லாமே. அண்ட் ஐ ரிமெம்பர் தூங்காவனத்தில் he said something and some dip something. It's a new kind of thing. So but ஜிப்ரான் வந்து இது ஒர்க் அவுட் ஆமா இல்லைன்னு சொல்லி ஒரே ஒரு பண்ண லாஸ்ட்டில் டைட்டில் வரும். அது வந்து அவரோட ஐடியா. லெட்ஸ் டூ இன் திஸ் ஸ்டைல். அண்ட் இஸ் ஸோ அண்ட் என்ன ஆச்சரியம்னா ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் யூ ஹவ் டன் ஸோ மச். யூ ஹவ் டன் 170 மூவிஸ் 200 மூவிஸ் பண்ணிட்டேன். ஓகே அண்ட் யூ கேன் பி லத்தாஜிக். நோ. அண்ட் ஹீ இஸ் ஸோ ஐ திங்க் லாஸ்ட்டாக 1.5 months பேக் உங்களுக்கு கார்டு கொடுத்த மாதிரி ஐ கேம் சம்திங். இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் குவென்டன் டாரண்டினோ. குவென்டன் டாரண்டினோ இப்போ லேட்டஸ்ட்டாக புக் எழுதியிருக்கார், நான் ஃபில்ம் புக். இட்ஸ் கால் சினிமா ஸ்பெகுலேஷன். ஓகே, சினிமா ஸ்பெகுலேஷன். அப்போ நான் சொன்னேன், நான் தான் உங்களோட ஏகலைவன் சொல்லி ஐ செட் ஏகலைவன் மென்ட். ஐ திங்க் அவரை பார்த்து ஐ திங்க் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. பட் கமல்ஹாசன் நீங்கள் அவரை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது. யூ டோன்ட் ஹாவ் டு ஃபாலோ இட். யூ ஜஸ்ட் டேக் த லெசன்ஸ் அவுட் ஆஃப் இட். இஸ் கமிட்மெண்ட் டு his profession and his passion and his knowledge. எனக்கு கிரௌச்சோ மார்க்ஸ்ன்றது யாருன்னே தெரியாது.
அவர் வந்து தேங்க்ஃபுல்லி இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா பிகாஸ் ஆஃப் நீங்கள் ஆரம்பித்த ட்ரெண்டு சமீபத்தில் லாஸ்ட் 5 இயர்ஸில் அவர் இன்டர்வியூ நிறைய இருக்குது டிவியில் யூடியூப்பில் இருக்குது. தே டிட் கமலாசன் சொல்லி நிறைய பண்ணிட்டாங்க. அண்ட் he has spoken so much. முதல்லாம் இல்லையே, ஓகே இல்லவே இல்லை. இப்போ now everything is on record. அண்ட் இதெல்லாம் ஐ திங்க் திஸ் இஸ் த கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா ஆஸ்பிரன்ஸ் நினைக்கிறேன். அப்போ அது வந்து கிரௌச்சோ மார்க்ஸை பற்றி சொல்கிறார். யாரா அது 2 வாட்டி வருதுன்னு. தென் ஐ கோ சர்ச் ஆஃப் கௌரவ். கிரௌச்சோ மார்க்ஸு அண்ணன் அவர் லெஜண்ட்ண்ணே. அதாவது நான் அவர் பண்ண காமெடி, இப்போ 2 புக்கு வாங்கினேன். அவர் பண்ண காமெடி புக், ஃபார் எக்ஸாம்பிள் டக் சூப் படமோ இல்லை ஒன் நைட் வித் ஒப்பரா, அது எடுத்து பண்ணால் இட் இட்ஸ் ஸோ மாடர்ன் அண்ட் ஸோ ஃபனி. ஸோ அந்த புக்கு பண்ண கிரௌச்சோ மார்க்ஸ்ன்னு சொல்கிறேன். உடனே உலகம் சொல்கிறார் ஹீ டஸ்ன்னு சொல்லி அவர் பார்த்த பட்டிலேருந்து ஒரு நேரம் ஏதோ இப்போ தான் வடிவேலு ஜோக் பார்த்த மாதிரி சொல்கிறாருங்க அவர். அண்ட் இதெல்லாம் அவர் கிரௌச்சோ மார்க்ஸ் இஸ் நாட் ஈஸிலி அவைலபிள். நான் வந்து அந்த டக் சூப் படம் கடந்த 3 வருஷமாக தேடிட்டு இருக்கேன். இப்போது இங்கிலாந்துலேருந்து எண்ணம் கிடைக்கல. என்கிட்ட ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து யூரோப்பியன் இருக்கிறனால நம்ம ஊர் டிவிடியில் போக மாட்டோம். ஸோ அவர் பார்த்தாருன்னா அவரெல்லாம் எப்போ பார்த்தாரு, எப்படிங்க பார்த்தாரு அவர்கிட்ட? இஃப் ஐ டோன்ட் நோ, மேபி ஐ ஷுட் பதிவு திஸ் இஃப் ஐ கெட் அ சான்ஸ் டு இட். அண்ட் ஈ செட் நான் வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுத மாட்டேன் பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி எம்பாரஸ்ட் டு ரைட் அபவுட் யுவர் செல்ஃப். பட் இஃப் ஐ ஹேவ் டு ஆஸ்க் ஹிம், ஐ வில் ஆஸ்க் ஹிம், ஓகே நீங்கள் உங்களை பற்றிலாம் எழுதாதீங்க, பட் நீங்கள் கற்றுக்கின பாடத்தெல்லாம் இந்த லூசி பட்டில் வர மாதிரி எல்லாம் பண்ணி ஜஸ்ட் கேன் யூ கிவ் மீ அஸ் ஒன் USB where it becomes a syllabus. Where did he learn? How did he learn? Why did he learn? And how did he store it? Okay, it's like master class மாதிரி. அதை மட்டும் யாருன்னா பதிவு பண்ணால் கூட போதும். யூ டோன்ட் ஹவ் பிகாஸ் we don't want about your personal life. ஓகே, அது நீங்களே வச்சுங்க பிகாஸ் this is what we admire. இது பண்ணணும் தெரில. மேபி ஃபாதர், மேபி திஸ் அ ரெக்வஸ்ட் டு யூ, ஓப்பன் ரெக்வஸ்ட். மேபி நீங்கள் சாய்னா பார்த்தா பண்ணுங்கள். பை த வே, நவ் கம்மிங் டு கமல், நான் சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்தே உலகநாயனோட ஃபேனு. நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்லண்ட் செட்டர் இருக்குது, சூரசம்மாரம் படம் இருக்குது சார். ஓகே, எனக்கு வந்து வரைய பிடிக்கும். ஓகே, அப்போ வரைவேன். ஸோ நோட் புக் எடுத்து போய் உட்லண்ட் செட்டர் வெளியில், ஐ ரிமெம்பர் இட்ஸ் அ போஸ்டர் அப்படின்னு தர மாதிரி. ஓகே, பின்னாலெலாம் எடிச்சிட்ருக்கோம். நான் உட்காந்து கமலாசன் அதிவீர பாண்டியன், ஆமாம் பேர் ஞாபகம் இல்லை, அதிவீர பாண்டியனா அதிவீர பாண்டியன். அதில் வந்து பாட்டு எனக்கு நல்லா இருக்கும். நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி இனி நான், வாட் அ சாங். அது பாடினது வந்து ஒரு புது அருண்மொழி. வழக்கமாக இளையராஜாவுக்கு பாடாதவர் அந்த பாடியிருப்பார். ஐ நோ அந்த டைமில் த சாங் வாஸ் ஸோ ஃப்ளூட்டிஸ்ட். அப்படி ராஜா ட்ரூப்பில் இருக்க ஃப்ளூட்டிஸ்ட். ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த வாய்ஸே இருக்கும். அண்ட் அந்த படம் ஐ திங்க் ஸோ இன் அ வே ஐ திங்க் யுவர் லைஃப் இஸ் கனெக்டட் பிகாஸ் அப்போ எங்கள் பாட்டி வந்து ஜல்லிக்கட்டு உங்கள் படமான ப்ரொடியூசர் மணிவன் டைரக்டர். மணிவன். ஆனால் அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஒன் ஆஃப் த வில்லன்ஸ், 3 வில்லன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல பண்ணும்போது. ஸோ ஜல்லிக்கட்டு சாந்தி தேட்டரில் எங்கள் பாட்டியை கொண்டு போய் பார்த்தேன். அதுலேயும் அந்த பாட்டெலாம் சிவாஜிலாம் செம்மையாக இருக்கும். இப்போது தென் ஒன்லி ரியலைஸ் சம் ஆஃப் த மூவிஸ் ஐ ஃபவுண்ட் அவுட். வாழ்க்கை உங்கள் படம் ப்ரொடியூசரில் அலங்கார். ஐ ரிமெம்பர் என் ஃபேமிலியில் ஒரு வாரம் ரெகுலராக போயிருந்தாங்க படம் பார்த்துட்டு. எங்கள் பெரியப்பா எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த படம் சின்ன வயசில் பார்த்தது என்ன ஞாபகம் இருக்குது. இட்ஸ் அபவுட் அவர் வந்து பிகம்ஸ் அ மெக்கானிக், ஒரு காரை வந்து ரீமாடல்லாம் பண்ணோம். கரெக்டுங்களா? See, I've seen it only once. I remember it so well. And in that, yeah. உங்களுடைய சினிமா என்ட்ரி எப்போ? The big entryனா அயன் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி பிரியாவோட படம் கண்டனா முதல் நடிச்சேன். 3 நாள் பிரகாஷ் ராஜ் ப்ரொடக்ஷனாக 3 நாள் லீவ் போட்டு போய் நடிச்சேன். ஸோ அதனால் அதை நான் வந்து ஆக்சுவலி தெரில அயன் கூட சொல்ல. ஏன்னா அயன் பண்ணும்போது ஐ வாஸ் அ கிரியேட்டிவ் ஹெட் அட் ரேடியோ 1 கேவி ஃபோன் 65 days. ஸோ லீவ் போட்டு தான் போய் நடித்தேன். போயிட்டு வந்தேன். ஸோ என் லாஸ் ஆஃப் எவ்வளோ அவ்வளோ காசு கேட்டேன். அப்படி தான் நடித்தேன். பையாவும் அப்படி தான் நடித்தேன். ஸோ என்ட்ரினா 2010 தான் சொல்லணும். பிகாஸ் அப்போ தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வேறு தொழில், இப்போ எனக்கு வேறு தொழிலே கிடையாது. ஐ டூ ஒன்லி திஸ். மேபி இப்போ நவ் ஐ டூ சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளைண்ட்ஸ்க்காக. இந்த கோவிட் டைமில் போய் கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் அயன் படம் வந்து ஒரு எல்லா நடிகனுக்கும் ஒரு படம் வந்து இல்லை. ஒரு நாகேஷ் ஐயாவுக்கு ஒரு 4-5 படம் சொல்லலாம். ஓகே, திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள், சர்வ சுந்தரம், பல படம் சொல்லலாம். அயன் வந்து இட்ஸ் அ லைஃப் ஆல்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா ஐ ஏர்ன் 2 people இன் மை லைஃப். ஒன்று சூர்யா, இன்னொன்று என் குரு கேவி ஆனந்த். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படம் நடித்தோம். எல்லா படத்துலையும் அது நடக்கவே இல்லை. அந்த படம் தான் நண்பர்கள் அப்புறம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் பிஸி. அதுக்கப்புறம் நான் ஃபோனில் கூட படிக்க முடியல. பட் சூர்யா வந்து இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் நான். எந்த அளவுக்குன்னு நான் சொல்கிறேன்.
எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு மெயின் காரணம் சூர்யா தான் இருக்கலாம். வான்மதி வந்து அவங்க அப்பா வந்து எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் நானும் வான்மதியும் ஒரு நாடகத்துலாம் மீட் பண்ணோம். அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் அது மாதிரி அந்த ஒரு நாடகம் காதலாகி கசந்து ஒரு நாடகம் பண்ணோம். அதில் அவங்க டான்ஸரு, நான் வந்து கட்டியங்கார், நான் வந்து நரேட்டர். ஸோ அதில் தான் மீட் பண்ணோம். ஓகே, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? அப்படி சொல்ல முடியாதுண்ணே. ஆக்சுவலி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா நான் அந்த ஒரு காலத்தில் பார்த்த பொண்ணுலாம் லவ் பண்ணினே இருந்தேன். ஆனால் வான்மதிக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். பார்த்த உடனே இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிச்சு. இப்போ ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாதுக்குன்னு. ஓகே, பட் ஆனால் அப்போ இருக்கும்போது ஜெகன் உன்னெல்லாம் வாழ முடியாத மாதிரி தான். இப்போ நான் சொன்னேன் வச்சுக்கேன், ஐம் ஷூர் பார்த்தா மானத்தை வாங்க அதெல்லாம் ஏன் போய் சொன்னேன்னு சொல்லி சண்டை தான் போடுவா. பட் அவளுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சினிமாக்காரனுக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்டு. ஓகே, பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இது அண்ட் சிங்கிள் பேரண்ட். எங்கள் அம்மா, அதுவும் எங்கள் அம்மா பெங்களூரில் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க. there's no one to speak for me. இன்ட்ரெஸ்டிங் இதுதான். இந்த சமூகம் நடக்கிறதுனால நான் ஆண்டி வீட்டில் இருக்கேன். அப்போ போயிடும்போது கார்த்திக் வந்து பொண்ணு தேடுறாங்க, சூர்யா தம்பி கார்த்திக். ஆண்டி சொல்கிறாங்க பொண்ணு யாரும் தரமாட்டேன்றாங்கப்பா சினிமாக்காரன். எனக்கு பகீரும் தூக்கி போச்சு. இல்லை என்னது சிவகுமார் பையனுக்கு சூர்யா தம்பிக்கு பொண்ணு தர என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாம் எல்லாம் சினிமாக்காரங்கன்றாங்க. இப்போ வந்து இது பேசி முடிச்சுட்டு நான் அங்கிளுக்கு தயாரிப்பாமல் இந்த மாதிரி சொன்னேன். ஆமாண்டா அப்படின்னு நான் அப்படியே சொன்னேன். என்ன அங்கிள் அவர் உங்கள் பையனுக்கே அப்படின்னா அப்போ நான்லாம் எங்கன்னா அப்போ அவர் சும்மா சொன்னார், உனக்கு என்னடா நான் இருக்கேன்டா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். முடிஞ்சு போச்சு. இது 3 வருஷம் கழிச்சு ஞாபகம் வருது எனக்கு. சிவகுமார் அங்கிள் சொன்னார். ஸோ நான் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். சூர்யா அந்த மாதிரி வான்மதி வீட்டில் சொல்கிறாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ வெதர் டு டேக் யூ இஸ் த ரைட் பர்சன் பிகாஸ் யூ பிக் ஹீரோ தேர் தட் வில் பி திங். பட் சம்மன் வில் ஸ்பீக் ஃபார் மீ. அங்கிளை கேட்கலான் இருக்கேன். நான் நினச்சேன் போய் கேள்வி பண்ணுறேன். சூர்யா நான் கமிட்டலாக இருக்கிறேன். தெரில சிட்டி பிகாஸ் இன்னும் ஏன்னா அவரே கேட்க மாட்டா தயங்கமா. இவன் ஃப்ரெண்டுக்காக போய் கேட்கும்போது தயங்கமா தெரில சிட்டி நீ கேட்டுப்பாரு. ஐ டோன்ட் நோ. நான் கேட்குறேன் வாட் யூ வில் சே. ஓகே சொல்கிறேன் தெரில சிட்டின்றாரு. சரி நம்ம கேட்குறதா என்ன இவன் அண்ணன் தயங்கமா போய் போகிறேன். போய் அங்கிள் கிட்ட சொல்கிறேன், அங்கிள் இந்த மாதிரி அவர் எனக்கு ஃபுல்லாக நான் பேசவில்லை. அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுதா? அப்புறம் அங்கே வந்து கேட்டால் இல்லைங்கன்னு சொன்னாங்க. அங்கே கொண்டாரு இல்லைங்க அங்கிள் அந்த பொண்ணு சொன்ன தைரியத்தில் நான் வந்துக்கிறேன். நான் உடனே போனேன் வான்மதி தயவுசெய்து அப்புறம் வீட்டுக்கு வந்து சினிமாவில் வர மாதிரி நான் வர சொல்லன்னு அந்த பழைய விஜயகாந்த் பட்டில் வர மாதிரிலாம் ராதா கண்ணன் நான் எங்கே வர சொல்ல உடனே இல்லைன்னு. ஸோ அங்கிள் ஹி கம்ஸ், ஹி ஸ்பீக்ஸ். அவங்க ஹோல் வான்மதியோட ஹோல் ஃபேமிலி இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க பெரியப்பா அவங்க தாத்தா எல்லாம் இருக்காங்க. ஹி கம்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ். அவர் எடுத்தோன்னே இதுதான் முத்தையப்பா சொன்னார். நான் அந்த மாதிரி ஜெகன் கூப்பிட்ருக்கான் அவன் பொண்ணு வீட்டுக்கு போய் பேச போகிறேம்மா நான் என் பையன்கிட்ட சொன்னேன். இப்போ சூர்யா ஒன்று தான் சொன்னாப்புல அவனை வந்து உங்கள் பையன் சொல்லுங்கள், அவன் என்னை விட நல்லவன்னு சொல்லுங்கள் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் காட் எங்கேஜ். சூப்பர். ஆனால் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீக் காட் எங்கேஜ்மெண்ட் நடக்குது. அண்ட் என்கேஜ்மெண்ட் நினைக்கிறேங்க. அப்போது ஸோ இப்போ வீட்டில் கேட்குறாங்க, வான்மதி வீட்டில் கேட்குறாங்க என்கேஜ்மெண்ட்டு யார் பேர் போடணும், என்கேஜ்மெண்ட்டுனா யார் வந்து நடத்தியப்பா என்ன பண்ணணும். அண்ட் ஐம் ஜஸ்ட் திங்கிங். நான் அங்கிளை கேட்குறேன், அங்கிளை கேட்குறேன் நான் வரேன்டா நான் பண்ணி கேட்குறேன். ஸோ மயிலாப்பூரில் அங்கிளும் ஆண்டியும் வராங்க, எனக்கு எங்கேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஆண்டி சொல்கிறாங்க, லக்ஷ்மி ஆண்டி சூர்யாமா சொல்கிறாங்க, எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னை கேட்டு இதெல்லாம் பண்ணுவாரான்னா இல்லைப்பா அதெல்லாம் பண்ண மாட்டான்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க நான் எனக்கும் சினிமாக்கும் சம்மந்தம் இல்லை. ஐ ஹவ் நத்திங். ஐ ஹவ் டன் ஒன் மூவி வித் சூர்யாவனாலும் ஒரு படம் நடித்தோம். அந்த மாதிரி பல படங்களில் பல சலம் சகநடி இருக்கார். அதை வந்து சூர்யா வந்து பண்ணலாம். அவங்க பேரண்ட்ஸு பண்ணுறாங்கன்னு எனக்கெல்லாம் நான் நினச்சேன். நான் வந்து ஐ வாஸ் த மோஸ்ட் கிஃப்டட்னு. இது பிளெஸிங்லாம் உங்களுக்கு கிடைக்காது. யோசிச்சு பாருங்கள். நோ டவுட். ஸோ என்கேஜ்மெண்ட் நடக்குது. 6 மாதம் கழிச்சு வி காட் என்கேஜ் இன் ஏப்ரல். செப்டம்பரில் கல்யாணம். இப்போது வந்து கண்மணி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஜெகன் பத்திரிக்கையில் யார் பேர் போடுறது, என்கேஜ்மெண்ட் இவங்க பண்ணோம் பத்திரிக்கையில் இவங்க பேர் போடலாமான்னு. நான் சொன்னேன் ஐயோ ஐ கான்ட் டெல், அந்த அங்கிளை கேட்கணும் போடலாமான்னு. ஸோ நான் வந்து வைசாகில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐம் காலிங் அங்கிள் கேட்கணும் பயங்கர பேர் போடலாம் போட்டுக்கோ, எங்கே வேணுமோ போட்டுக்கோ, மேலே போடணும் எங்கே வேணால் போட்டுக்கோன்னு. பேர் மட்டும் போடலண்ணே. நான் சொல்கிறேன் சிவகுமார் ஓகே என்னோடய மகன் சூர்யாவுக்கு நின்று கல்யாணம் பண்ணி வச்சார், கார்த்திக்கு பண்ணி வச்சார், பிருந்தாவுக்கு பண்ணி வச்சார், அடுத்து எனக்கு. ஸோ என் தகப்பன் சாணத்தில் அங்கிளும் ஆண்டியும் தான் இருக்காங்க. நான் அவங்க கால் நான் தான் கழுவி கொண்டுறேன். எனக்கு இது வந்து என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியமாக கிடையாது. வேறு யாருக்கு கிடச்சிருக்கோம் போய் பேசலாம், ஓகே எல்லாம் பேசலாம். பட் ஹி கேம் இன் ஃபார்ம் ஆஃப் மை பேரண்ட்ஸ். அதை முடிச்சது கார்த்திகை சொன்னேன், கார்த்தி நவ் ஐ எம் இன்டெப்டட் டு யூ டு ஃபேமிலி. ஐ திங்க் எனி டைம் என்னன்னாலும் நீங்கள் என்னை கூப்பிடணும், நான் வரேன். எந்த வேலை இல்லை நாங்கள் போய் எங்கள் சீக்கிரம் வாங்கினா கூட நான் வரதுக்கு ரெடியாக இருக்கேன். பிகாஸ்
யூ கான் ரீபே பேக். இது ஐ கேன் சே எத்தனை தேங்க்ஸ் சொல்ல முடியும்? இதை போய் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் அவங்க வீட்டில் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ணால் கூட இது நடக்காது. பிகாஸ் நான் சொல்கிறேன், வில் ஐ டூ இட்? நான் சொல்கிறேன், யாருன்னா வில் ஐ கோ விச் ஐ வில் கோ அண்ட் ஹெல்ப், பட் வில் ஐ கோ அண்ட் ஸ்டாண்ட் கஸ்டோடியன்? இல்லைண்ணா இது ஒரு பெரிய டென்ஷன். நான் அது சிவமாக்கான்னு சொன்னேன். என்னென்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ வானதிக்கிற சண்டை போட்டால் ஐயோ இவ்வளோ நல்லா வச்சுக்கணும்னா அங்கிள் பேரை காப்பாற்றணுமே, இது ஒரு பெரிய பெரிய தலைமையில கத்தி மாதிரி தான் இது பெரிய சிவங்க. இப்போ லாஸ்ட்டாக எங்கள் அம்மா சொன்னேன், ஆண்டி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி வானதி தெரிஞ்சு போச்சு, இவன் அங்கிளுக்கு பயப்படுறான் அப்படின்னா அங்கிள்கள் சொல்லுவாங்க, இவ்வளோ இவ்வளோ யோசிச்சு பாருங்க. நம்ம அப்பா தான் என்ன சொல்லலாம், பிகாஸ் எனக்கு வந்து அந்த இதுக்கு பாத்திரமா இருக்கணுன்ற பெரிய இது. ஸோ அது மாதிரி இப்போ நான் வந்து இந்த வருஷம் தான் September 12th இஸ் மை 11th anniversary. சூப்பர். ஸோ எவ்ரி ஆனிவர்சரி நானும் வான்வதியும் போவோம். ஓகே, அவங்களை மீட் பண்ணுவோம். நான் ஸோ அதனால் மீட் போனால் அதில் ரஞ்சனி கேட்பாங்க, என்ன உங்களுக்கு ஆனிவர்சரி? சம்டைம்ஸ் சும்மா மீட் பண்ண போவோம், ஆனால் ஆனிவர்சரி டைம் தான் போவோன்றனால. அண்ட் 10th anniversary we went. ஐ திங்க் ஐ டோன்ட் திங்க் நான் அங்கிளுக்கு எல்லாம் இவ்வளோ சொன்னதில்லைன்னு, ஏன்னா அது தேங்க்ஸ் இஸ் நாட் த வே. பட் ஐ ஆல்வேஸ் திங்க் சிவகுமார் அங்கிள் is my mentor, is my role model. I think not for cinema, for life. So எப்படி in fact Surya says I can call up Surya, I can call him. In fact அங்கிள் பிடிக்கிறது தான் கஷ்டம். ஸோ மெசேஜ் அனுப்பிச்சு ஃப்ரீயா அப்படிக்கானா சூர்யானா பேசலாம். அவர் சொன்னால் இல்லைன்னா அவர் தான் பிஸியாக இருக்காரு அப்படின்னாரு. நான் மட்டும் இல்லை, இதை கேட்குறவங்க இல்லை அவரை ஃபாலோ பண்ணுறவங்க யார் வேணால் கற்று. ஸோ அயன். அப்புறம் அடுத்தது என்னோட குரு கேவி ஆனந்த். கேவி ஆனந்த் இஸ் நாட் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் தான். அவர் வந்து வெரி ப்ரொஃபஷ்னல். பட் அவர் கூட பழகினதில் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட், அவர் கூட என்ன பண்ணோம், என்னோட மிகப்பெரிய இழப்பு தானே கேவி ஆனந்த் தான். ஏன்னா இப்போ சமீபத்தில் 2 நாள் ஷூட் போகிறேன். ரவிவர்மன் தான் கேமராமேனு. அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இல்லை எனக்கு கேவி பண்ணுற மாதிரி கேவி தான் பண்ணுவார்ல, எங்கே ஷார்ட் வச்சா இப்போ இங்கே தான் கேவி என்ன பண்ணுவார், இங்கே இல்லை இது பண்ணியிருப்பார்லன்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி, நான் சொன்னேன் என்னோட மிகப்பெரிய கொஸ்டினாக ஒய் பீப்புள் ஆர் கிரியேட்டிவ், எப்படி ஐடியா எங்கேருந்து வருதுன்றதில்ல. கோவோட கதை பண்ணும்போது, இது சுபாவோட பண்ணும்போது நான்லாம் எனக்குலாம் சீன்லாம் எழுதி கொடுத்தாரு. ஸோ நான்லாம் ஒரு சீன், ஃபார் எக்ஸாம்பிள் கோ படத்தில் ஒரு சீன் வரும், பெரிய இது இன்டர்வல் பிளாக் சீனு. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பேசுவேன், அது நான் எழுந்தது, அதை வந்து எழுத சொன்னேன். ஸோ அதை எழுதி எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்றேன், கேவி சுபா 2 பேரும் 3 பேருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். நல்லா இருக்கிற அதெல்லாம் சொல்லி அதை எடுத்து அப்புறம் சுபா வந்து ரீரைட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஹவு தே தாட் அபவுட் மாற்றான் கதை, எப்படி மாற்றான் கதை உருவாச்சு. எப்படி மாற்றான் கதை வந்து சிவாஜி ஸ்பெயினில் ஷூட் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஃப்ளைட்டில் இந்த இன்ஃப்ளைட் மேக்சைனில் இந்த கன்ஜாயின்ட் என்ட்ரி சொல்லி ஒரு கதை வருது. அதை படிச்சுட்டு அதுலேருந்து டெவலப் ஆனது தான் மாற்றம். சம்டைம்ஸ் நம்ம நினச்சிப்போம் ஓவர் த பீரியட், பிகாஸ் ஐ லாஸ்ட் அ மென்டர். ஏன்னா சம்டைம்ஸ் கேவி கிட்ட எனக்கும் கேவிக்கு நிறைய காமன் இருந்தது. ஹி இஸ் அ பிக் ஃபுட்டி. அவருக்கு வந்து தேடி நான் பெரிய ஃபுட்டி, நான் அதுக்காகவே தேடி போயிருக்கேன். லைக் NSC போஸ் ரோடில் சீனா பாய் டிஃபன் சென்டரையும் கட்டைன் மியூசியம் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். நான் இன்னும் போயிட்டுருக்கேன். ஸோ எப்போ போனாலும் நான் வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்னு வாங்கி வருவார், இல்லை நம்ம போகும்போது போகலான்னு சொல்லி போவார். நானும் அவரை வாரணாசியில் 7 நாள் இருந்தோம். நான் வந்து வாரணாசி கிளம்பி போகிறேன், ஹைதராபாத்லேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ நான் ஆன் வே போயிட்டுருக்கேன், எங்கே இருக்கேன் தெரியுமாண்ணா, நெக்ஸ்ட் 3 hours ஐம் இன் வாரணாசி. ஒரு சைலன்ஸ், ஏன்டா என்கிட்ட சொல்ல அப்படின்னு. எனக்கு நான் தெரியும் அவர் வந்து ஏத்திஸ்ட், அவருக்கு நான் வந்து பெரிய சிவபக்தன். நான் நான் வந்து வாரணாசியில் என்னது சிவனை பார்க்கறதுக்காக போகிறேன். நான் சொன்னேன் எனக்கு வந்து 10 வருஷமாக ஆசை, அந்த நிறைவேறவே இல்லை, இதுனா பெரிய இது என்ன பண்ணால் நாளைக்கு நீங்கள் 3 மணிக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் டே கிளைம் பண்ணிட்டாருண்ணே. அண்ட் he was there for 7 days in வாரணாசி. அண்ட் ஐ வாஸ் த டைரக்டர். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் வந்து காலையில் எழுந்துச்சு இந்த இதெல்லாம் பார்க்க போகிறேன், அங்கே இருக்க அந்த சின்ன சின்ன கோயில், அப்புறம் அன்னபூர்ணி இதெல்லாம் பார்க்க போகிறேன், நீங்கள் என்ன பண்ண போனால் நம்ம லஞ்சுக்கு மீட் பண்ணலாம். நீ எங்கே போறியா, நாங்கள் வரேன் கோயிலுக்கு, நீ எங்கே போறியா, நான் வரேன். அதோட காமெடின்னா வாரணாசி கோயில் எல்லாம் பெரிய க்யூவில் நின்றுட்டு எல்லாம் போகிறோம். எல்லாம் போனால் நிறைய பேருக்கு அதுவும் சவுத் இந்தியாவில் போயிட்டு நம்ம பிரகதீஸ்வரர் லிங்கத்தையும் காரைக்குடி பிள்ளையாரெல்லாம் பார்த்துட்டு வாரணாசியில் லிங்கம் இங்கே இருக்குது, சின்னது மட்டும் இல்லை இங்கே தான் இருக்குது, அதுலேயும் அவர் ஃபுல்லாக பூ போட்டாங்கன்னு தெரியவே தெரியாது. ஸோ கேவி வந்து எல்லாம் எட்டி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இதை பார்க்கவா இவ்வளோ தூரம் வந்தோம்னா, ஆமாம் அதுக்கு தான் வந்தோம். அது லிங்கத்தை, அது ஊரோட மகிமை, அது லிங்கத்தோட மகிமை. இதில் ஊர் அதான் சம்டைம்ஸ் கீர்த்தி சின்னது மூர்த்தி பெருசுன்ற மாதிரி அதுதான். ஸோ he came 7 days he was there. there is not a single day அவர் ஞாபகம் வராத நாளே இல்லை. அதுவும் ஷூட்டுக்கு போகும்போது பயங்கரமாக இருந்தேனே. அதுவும் கேவலமாக ரவிவரன் பேசலாம் பார்த்தா இல்லை கேவி பேசுகிற மாதிரியே இருக்குது. அவர் ஏன்னா அவரே வந்து அவரோட பெரிய ரசிகர். கேவி சொன்னா ஜெகன் அப்படின்றார். ஃபோன் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி கேவி எதனா ஒன்று பண்ணால அப்போல்லாம் சொல்ல மாட்டார். நான் என்னெல்லாம் பண்ணும்போது நல்லா பண்ணலாம் சொல்ல மாட்டார்.
எதனா இதில் தான் வரும். ஸோ முந்தானத்து ஷூட் முடிச்சுட்டு வரேன் கேட்போன்ட்டு ஏய் ஜகன் யூ டிட் வெல் அப்படின்னு ரவி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. எனக்கு வந்து அவர் ஞாபகம் கேவி ஞாபகம் தான் வருது. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் கெட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணேன்னா வென் கேவி வெண்ட் அவே ஐ தாட் ஐ லாஸ்ட் அ மென்ட். ஸோ இட்ஸ் நாட் தட் கேவி வந்து வருஷத்துக்கு 10 படம் இருக்கிறார், 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் எடுப்பார். அது கூட ரோல் இருந்தால் தான் கொடுப்பார். இட்ஸ் நாட் தட் நிறைய பேர் நினச்சிப்பேன் கேவி பட்டலாம் இன்னும் மாட்டான்லாம் என்ன இல்லை காப்பான்ல இல்லை. பிகாஸ் பிகாஸ் இஸ் வெரி ப்ரொஃபஷனல். லைக் ஐ திங்க் அதெல்லாம் அவங்க டைரக்டர் சங்கர் ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்லேருந்து வருது. யூ வில் நாட் கிவ் திங் பிகாஸ் ஐ நோ ஹிம். இஃப் இஸ் ரைட் ஃபார் த ரோல் யூ வில் கிவ் நோ. ஸோ ஆக்சுவலி நான் போய் 2D ராஜா கிட்ட போய் இல்லை எனக்கு ஒர்க் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறேன். which I'm just thinking, hey Jagan, எதுக்கு இல்லை ஐ டோன்ட் நோ. சடன்லி இட்ஸ் லைக் யுவர் ஃபாதர் ஃபிகர் ஹஸ் கான் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தேர். இமேஜின் ஒரு டீச்சர் இதில் போய் எப்படி நான் கற்றுப்பேன்? நோ. ஸோ ஆக்சுவலி வென் தேர் அண்ட் ஐ ஆஸ்க் பீப்புள் நெக்ஸ்ட் போய் கொடுங்க. ஐ டோன்ட் நோ. யாரோ கொடுக்கலாம் கூட ஒரு திருந்தார் போயிட்டார். இப்போ நானே தான் போய் கேட்கணும் போது ஆக்சுவலி நான் போய் அதை பண்ணேன். It took me some years. I don't think I've gotten over it. Every day is there. இந்த மாதம் ஒரு பர்த்டே. ஓகே 27th வேணும். இது வந்து ஃபேமிலியோடலாம் சேர்ந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் தட் டு பிரிங் அவுட் இன்ஸ்டியூட் அண்ட் அவார்ட் இன் இஸ் நேம் லைக் ஃபார் த டெபு கேமராமேனுக்காக. மேபி ஒன் டே பண்ணும்போது ஐ வில் கம் பேக் டு யூ ஸோ தட் யூ கேன் டெல் அபவுட் திஸ் இந்த ஷோ. கண்டிப்பாக அயன் படத்தை நடிக்கும்போது எப்போ உங்களுக்கும் சூர்யாவுக்கும் நல்ல நட்பு தொடங்கிச்சு? ஐ திங்க் இட் ஹேப்பன் ஃப்ரம் day 1. இட்ஸ் வெரி ஆச்சரியம். யூ கேன் ஒன்லி கனெக்ட் த டாட்ஸ் ஃப்ரம் த பேக்வர்ட்ஸ்ன்ற மாதிரி இல்லை. ஐ ரிமெம்பர் ஃப்ரம் த day 1 ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல்லே 5 நாள் இங்கே லாய்ட்ஸ் காலனியில் ஷூட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்கெட்யூல் மலேசியா போகிறோம். ஒரு நாள் கேப்பு. அதுக்கு அடுத்த மாதம் ஆஃப்ரிக்கா போகிறோம். ஓகே அந்த ஃபஸ்ட்டு 5 நாள்லேயே அப்போ தான் ஃபஸ்ட்டு ரிலீட் பண்ணுறோம். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு வரதெல்லாம் ஃபஸ்ட் நாள் வந்தது. he was a big star. ஓகே he was அப்போ 6 மணி நேரம் நடிச்சிருக்காரு. he was a big star. வேணும் பிக் ஸ்டார் கஜின்லாம் வந்துச்சு. ஐ டோன்ட் நோ. அண்டு அது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து இப்போ யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் போன ஒரு பெரிய டெஸ்டினின்னு தான் நினைக்கிறேன். இதை நான் சொல்கிறேன். இது சூர்யாவுக்கு சொன்ன ஆச்சரியப்பட்டு போயிட்டார். சூர்யா காட் மேரிட் ஆன் September 11. ஓகே ஐ காட் மேரிட் ஆன் September 12. ஓகே அவர் கல்யாணம் ஆகுது அடுத்த நாள் வருது. சூர்யாஸ் ஃபர்ஸ்ட் டாட்டர் தியா வாஸ் பார்ன் ஆன் August 10. மை சன் வாஸ் பார்ன் ஆன் August 11. என்ன டைம் தெரியுங்களா? August 11 9/11 விச் இஸ் திஸ் மேரேஜ் டேட் 9/11. இது வந்து அங்கிள் கிட்டே எப்படி அதெல்லாம் இது கோயின்சிடன்ஸ் சொல்ல முடியுமா? என்னன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படம் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகல, அயன் நடிச்சிட்டு தான் இருக்கும். சூர்யா ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்றாரு. அவங்க வீட்டு டைனிங் டேபிள் அவங்க வீட்டில் டி நகர் இப்போ இருக்க வீட்டில் பழைய வீட்டில் கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் லவ் டைனிங் டேபிள் இருக்கும். நான் சூர்யா ஆண்டிக்கு சாப்பாடு போடுறாங்க, கொண்டே இருக்காங்க. அப்போக்கே சூர்யா ஏன்னா ஐ ஷேர்ட் இஸ் கேரவன். ஓகே அப்போ கேரவன்லாம் இல்லை. பட் சூர்யா ஐ டோன்ட் நோ எனக்கு ஆமாம் எனக்கு வெளில இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் தேர் இன் திஸ் கேரவன். நிறைய பேசுவோம். நிறைய அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏய் பரவாயில்ல செட்டிங் நான் நிறைய படிக்கிறேன், நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் என்னோடய ரைட்டிங் ஐடியாஸ்லாம் காட்டுவேன், அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ ஒய். ஸோ என் வீட்டில் போகும்போது ஒரு சாப்பாடு போடுறாரு, ஆண்டி உட்காந்துருக்காங்க. அப்போ கேட்டாங்க இன்னும் சாப்பிட்றேன். சூர்யா சொல்கிறேன் அவன் இன்றைக்கி முடிக்க மாட்டான் நீங்கள் கிளம்பு. நான் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டு இப்போ முடிக்க மாட்டான் நீ கிளம்பிப்போ அப்புறம் தான் வருவான்னு ஜோன்னா சார். ஸோ அப்போது எனக்கு என் படத்தில் ஒரு டைலாக் வரும் அயனில், நீ அச்சான் அந்த சேட்டை அச்சிய என்ன அச்சான் தான் அச்சியா அப்படின் போது ஒரு டைலாக் வரும். ஸோ அதே நான் அந்த ஷூட்டு முடிச்சது நான் கேட்டேன், நீ எல்லா சூர்யா எனக்கு கூட சாப்பிட்டு எல்லா நடிகரும் வீட்டுக்கு போய் சாப்பாடு போட்டிருக்கியா? இல்லை என்ன தான் நான் தான் வந்தேன். நான் அப்படி சேட் எஸ் நான் டேக்கன் எனி ஒன் டு ஹிஸ் ஹோம் சாப்பிட்றது. ஐ வாஸ் ஆமாம். அண்ட் ஐ திங்க் அதுதான் வந்து சிவகுமார் அங்கிள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அங்கிளை பார்க்கறதுக்கு போகிறேன். அப்போ தான் ஒரு புக்கு ராமாயணம் வந்ததுக்கு உள்ளே போகிறேன். போனால் அவர் தான் நிற்கிறார். திறக்கிறேன், ஏய் வாடா. ஆமாம் என்ன பண்ணேன் என் பையனை அப்படின்னாரு. என்னன்னு இல்லை நல்ல நடிகன்லாம் சொல்லியிருக்கான், அவன் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டான். நான் சொன்னேன் அது அவரோட பெருந்தன்மை, என்னோடது இல்லை, அது அவரோட கிரேட்னஸ்ஸு. என் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நத்திங் ஹேப்பன்ஸ் வித்வுட் சூர்யா. ஓகே சூர்யா இல்லாமல் நடக்காது, கேவி இல்லாமல் நடந்ததில்லை. லாஸ்ட் ஏப்ரல் ஐ லாஸ்ட் மை மதர் அண்ட் ஃபஸ்ட் பர்சன் வந்து வீட்டில் இருந்து சூர்யா தான். அவர் எங்கே பாம்பேக்கு போயிட்டுருக்காரு விஷயம் தெரியுது. அவருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கிறேன். காவேரி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரோம். நைட் ஷூட்டி எங்கே இருப்பார். அவர் ஃப்ளைட் விட்டு ஃபஸ்ட் கேம் ஹோம். அப்புறம் தான் கிளம்பி போனார். ஹி இஸ் ஆல்வேஸ் தேர். சூர்யா வந்து ஐ ரொம்ப படம்லாம் முடிச்சு அயன்லாம் முடிச்சுட்டு எல்லா டப்பிங்லாம் முடிச்சு எனக்கு லாஸ்ட்டு காசுலாம் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவருக்கு நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். ஐ திங்க் வெரி கிரேட். வி டு நாட் நோ
இந்த பயணம் எக்ஸலன்ட் இருந்துச்சு, என்னோடய ஸ்டேஷன் வந்துச்சு, நாங்கள் இறங்கிட்டோம், நீங்களும் உங்கள் டெஸ்டினேஷன் வச்சு போயிட்டோம் அப்படின்னு. அது ரெண்டு பட்சம் உடனே ஃபோன் பண்ணுறேன். He said, Jagan, make me a promise. I'm not good with keeping touch with people, but I know you will. So என்ன ஆனாலும் you should be in touch. He said that it's a promise I made to him. So it's not that Surya calls me and all. இப்போ வந்து ஸோ he knows what's happening. ஓகே, he knows what's happening. லைக் வான்மதி இங்கிலாந்து போகிறான்னு சொல்லும்போது அவரு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி நான் போகிறேன்னு. என்னென்னா இன்னொன்று பாருங்கள், இந்த வருஷம் சூர்யா பர்த்டே July 23rd, அவர் லண்டனில் இருந்தார், நான் லண்டனில். அகசமாக நான் சொன்ன பாருங்க, நம்ம 2 பேருமே லண்டனில் இருந்திருக்கோம். ஆமாம் இல்லை அப்படின்னு. ஃபார் மீ தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங். ஏன்னா அவர் இப்போ கூட எங்கன்னா இப்போ வெளிநாட்டில் எங்கே பண்ணணும்ல, எல்லாரும் சூர்யா சாருக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவரும் நானும் ஒரே படம் தான் நினச்சிருக்கோம். இட் வாஸ் 14 years back. We have done only one movie. But people know somewhere. I don't know. I'm very fortunate. I'm very fortunate that we are more than friends. அதே மாதிரியான நட்பு அவருடைய தம்பியான கார்த்தியோட இருக்கா? எஸ், ஐ திங்க் கார்த்திலாம் சூர்யா கூட நட்பு பண்ணுறது தான் கஷ்டம். கார்த்தி இஸ் லைக் he was born for this friendship. கார்த்தி நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் நடிச்சிருப்பீங்க. இஸ் born for friendship. பையா நடித்தோம், 18 நாள் நடித்தோம். he knows that I was Surya's friend. அதனால் எடுத்துலேருந்தே ஃப்ரெண்டு. நானும் கார்த்தியும் we have spent so much time walking வரைக்கும் ஷூட் முடிச்சுட்டு மால் சர்ச் கார்ட்ஸில் தான் ஷூட் பண்ணோம். முடிச்சுட்டு அந்த மலை மேலே காயில் உட்காந்து we have spoken. கார்த்தி has told me stories யூஎஸில் படிக்கும்போது நடந்த கதைகள், எப்படி ஹாஸ்டல் இந்த பேய் வந்த கதை நான் சொல்லி, நைட்டு 2 மணிக்கு என் ரூம்லேருந்து போனால் கரெக்டாக 2 மணிக்கு ஒருத்தன் குல்ஃபி ஐஸ் வைக்கிறான்னு சொல்லி நைட்டு அவன் வருவான்றக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கேருந்து பூனே வந்தோம். வி ஸ்டேட் டுகெதர் இன் பாம்பே அண்ட் வி ஹஸ் டன் அண்ட் பட் இட்ஸ் வெரி ஆல்வேஸ் வி வாண்டட் டு கோ டு ஓஷோ ஆஷ்ரம் இன் பூனே. அது எப்போ நம்ம ஐயா பண்ணும்போது பேசணும், அது நடக்கவே இல்லை. ஸோ நான் லாஸ்ட் இயர் பூனேயில் வந்து அர்பன் ஸ்கெச்சிங் சிம்போசியம் நடந்தது. பைதவே நான் வந்து லாஸ்ட் 5 yearsல ஒரு புது ஹாபி கற்றுக்கிட்டேன். ஷூட்டில் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணலான்னு சொல்லி வரைய ஆரம்பித்தேன். ஸ்கெச்சிங், வாட் வி கால் அர்பன் ஸ்கெச்சிங். ஐ வில் ஷோ யூ அர்பன் ஸ்கெச்சிங். அதோட சிம்போசியம் இப்போ 5th yearல இருக்கேன் நான். டிசம்பரில் நடந்தது. ஸோ ஐ வென்ட் டு பூனே. 3 நாள் ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு ஐ வென்ட் டு ஓஷோ. அங்கே தான் ஒரு ஃபோன் அடித்தேன், ரோபெல்லாம் போட்டுக்கின்னு. ஓஷோ ரோபெல்லாம் போட்டு ஜகன் மிஸ் பண்ணேன்னு சொல்லி. அண்ட் கார்த்தி இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் guy. He is an excellent conversationalist. All family get we are always there. So it's always there. Like for example, Ayan Joe has spoken so much. Ayan Ranjini, Karthi's wife. I think இப்போ சமீபத்தில் லாஸ்ட் இந்த 1 year தான் இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நடக்கல. பட் அதனால we often meet. படப்பிடிப்பில் சூர்யா கார்த்தி என்ன வித்தியாசம்? கார்த்தி இஸ் டூ கேஷுவல். ஹி டசன்ட் திங்க். சூர்யா வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் போட்டாருங்க. இது அயன் தான் சொல்கிறேன். அயனில் வந்து ஃபஸ்ட்டு சீனில் வர இது பண்ணார். அந்த சீனில் எனக்கு தான் டைலாக் ஜாஸ்தி. சூர்யா ஏதோ ஒன்றா சொல்கிறாரு. அது உட்காந்து சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பெரிய படம் நடக்கிறேன். என்னடா இது என்ன பண்ணுற, ஒரு வேளை இதுதான் ரைட் இதா? அவரோட மெனக்கடல் வந்து டு நெக்ஸ்ட் உங்களை வந்து ரொம்ப இது பண்ணும். அவரோட சூர்யாவோட மெனக்கடல் கொண்டு சொல்கிறேன். 8 or 7 years back he was called as a chief guest to Goa Film Festival. In what is a valedictory function, முடிகிற function, he was the guest, state guest. And he said, Chitti, I want to. So நான் ராஜாஜ் சூர்யா போகிறோம் பாம்பேக்கு, கோவாக்கு போகிறோம். கோவாவில் போயிட்டு அடுத்த நாள் இது. அண்ட் வந்து சூர்யா வந்து அவர் வந்து ஆங்கிலத்தில் பேச, அவர் வந்து நான் பார்த்து படிக்க மாட்டேன். நான் சொன்னேன் பார்த்து படிக்க ஒன்று, ஏன்னா அதுக்கு முன்னால் அந்த கெஸ்ட் வந்து ஆப்ரஹாம் ஜான் அவர் வந்து அவர் பார்த்து தான் படித்தார். ஐ வாண்ட் இட். அந்த ஸ்பீச்சை அந்த ஃபுல் நாட் பை ஹார்ட் ஃபுல்லாக எழுதி அவர் வந்து நான் சொல்கிறேன், இல்லை சூர்யா சம்டைம் நீ பண்ணி மிஸ் ஆகிடுன்னு. ஐ ஹாவ் த டிராஃப்ட் பை த வே. அவர் எழுதி, அதாவது அவர் என்ன பேச போகிறோன்றது நான் சொன்னேன், சம்டைம் பேசாத நீ எழுதுனா மனப்பாடம்னு. அந்த எழுதுன டிராஃப்ட் என்கிட்ட இருக்குது. அது எழுதி வச்சு அண்ட் ஈ ஸ்போக். நான் பண்ண மாட்டேன், நான் பார்த்து. பட் அண்ட் எந்த அளவுக்குனா ஈ ஸ்போக் ஸோ வெல். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கோவா வந்து அவர் ஏதோ ஒன்று சொன்னார் அபவுட் த ஃபிலிம். இதை பற்றி அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. வி வில் டாக் டு த கவர்மெண்ட், வி வில் டேக் திஸ் பாயிண்ட் டு த கவர்மெண்ட். அந்த அளவுக்கு அவரோட மேனக்கல். ஐ திங்க் கார்த்தி மேபிசி நான் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், நான் அதை வச்சு பண்ணேன். பட் ஜென்ரலி நோயிங் அவர் படங்களை பார்த்தாலும் ஐ திங்க் ஹீ இஸ் டூ, அது வந்து அவரோட சுரவாகும். கார்த்தி அண்ட் சூர்யா போல்ஸ் அபார்ட். கேவி ஆனந்த் ஒர்க் பண்ணிட்டு லிங்குசாமி ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? போத் ஆர் எக்ஸலண்ட் டைரக்டர்ஸ். ஐ திங்க் தே ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் 2 பேருமே. கேவி ஆனந்த் டைரக்டர் அண்ட் லிங்குசாமி ஐ திங்க் போத் ஆர் பேஷனட். இதெல்லாம் அவங்களுக்குலாம் காமன். ஐ திங்க் அவங்க படம்லாம் பண்ணணும். கேவி வந்து இல்லை வந்து ஒன்று சொல்லுவார், நடிச்சுலாம் காட்ட மாட்டார். பட் லிங்குசாமி நடிச்சே காட்டுவார், இதெல்லாம் பண்ணணும். ஆனால் இதுவும் சொல்லார், ஜெகன் என்ன மாதிரிலாம் நடிக்காத, இதுதான் சென்ஸு அப்படின்வார். அதனால் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா
அவர் யோசிச்சு பாருங்க, நான் புதுசாக பண்ணுறேன், அவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி பண்ணுறேன் தான், ஏன்னா ஈஸியாக பார்த்து காப்பி வச்சிடலாம். ஆனால் அப்படி வானான்றாரு. ஸோ இதை பண்ணலாமா? ஸோ இட் டேக்ஸ் சம் டைம். ஆனால் அதுக்குள்ள நடுவில் பட் இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் லாட் ஆஃப் ஸ்பேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அயன் பிடிக்கல, ஏன்னா செத்து போகிறான்ல, அதனால் பிடிக்கல. பையா தான் ரொம்ப பிடிச்சது, சூப்பராக இருந்துச்சு அப்படின்ச்சு. யோசிப்பாங்க, ரொம்ப சின்ன ரோல் பையால, ஐ கம் ஸ்மால் ரோல். ஆனால் ஸ்டில் பீப்புள் ரிமெம்பர் பையா ஆஸ் மச் அஸ் அயன். ஃபார் மீ தட்ஸ் அ நைஸ் திங். ஸோ பட் கேட்பேன், என்ன ஒரு படம் தான் கூப்பிட்டீங்க அப்புறம் கூப்பிட்றது இல்லைன்னு தெரில. அதான் நான் நடிச்ச படம், டைரக்டர் படங்கள் எல்லாமே நல்ல படம், நல்ல இதுதான். ஆனால் நெக்ஸ்ட் படம் அதான் கோபம், நான் என்ன தப்பாக பண்ணேன், நான் நல்லா தான் நினச்சேன், நீங்களே நல்லா இருந்தான்னு சொன்னீங்க, அடுத்த படம் கூப்பிடலன்னு. மேபி இது வந்து நான் ஓப்பன் ரெக்வஸ்ட்டாக இருக்கணும். என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி என்னை கூப்பிட்டவங்க யாருமே தெரிஞ்சவங்க இல்லை, தெரியாதவங்க தான். ஃப்ரம் அயன் டைப்ஸ் அஃப்கோர்ஸ் யாருமே இப்போ எல்லாரும் நடிச்சதான் தெரியும், பட் இது வரைக்கும் கூப்பிட்டவங்க யாருமே தெரிஞ்சவங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் என் சீனியர்ஸ். அஹ்மத் இஸ் மை காலேஜ் சீனியர், புஷ்கர் அண்ட் காயத்ரி இஸ் மை காலேஜ் ஜூனியர், குமார் ராஜா. ஆனால் இவங்கெல்லாம் யாருமே கூப்பிடல, வாய்ப்பு தந்தெல்லாம் தெரியாதவங்க. பட் ஐ கெஸ் இட்ஸ் ஓகே. ஏன் கேட்டீங்களா? ஸோ தட் யூ நோ இட்ஸ் யூர் கால்ட் ஆன் மெரிட் இல்லை. நினச்சேன் சம்டைம் சின்ன முதல்ல வருத்தமாக அது ஏன்னா அது லைக் புஷ்கர் காயத்ரிலாம் நான் போய் நேரில் போய் வாய்ப்பு கேட்டேன். லைக் இது பண்ணும்போது ஐ வெண்ட் அண்ட் மெட் தம். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு படம் ஓரமா பண்ணும்போது அந்த பைலட் பண்ணாங்க, என்னை வச்சு தான் பண்ணாங்க, நானும் ஜான் விஜய். அதில் ஓரமா படத்தில் ஜான் விஜய் ரோல், ஜான் விஜய் பண்ணால் ஆர்யா ரோல் நான் தான், அதை பண்ணாங்க. அண்ட் தட்ஸ் வாஸ் தேர் திங். அப்போ தான் அவங்க யூஎஸ்லேருந்து வந்தாங்க பண்ணாங்க. ஸோ ஓரமா பண்ணும்போது தே கேவ் மீ தட்ஸ் சேம் ரோல். பட் நெக்ஸ்ட் படம்னா தே நெவர் கால் மீ. பட் ஆனால் புஷ்கர் ஃபோன் பண்ணி, ஜெகன் நான் சொன்னேன், நீ அடுத்த வாட்டி கேமரா கூட இல்லாமல் ஷூட்டுக்கு போ, நான்லாம் போகக்கூடாது. ஸோ கால் மீ இதில் படத்தில் ரோலில். ஐ செட் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த படத்துலையும் இட்ஸ் ரொம்ப கன்வீனியன்ட் நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு எம்பாரஸ்மெண்ட் இல்லை. யூனோ இஃப் ஐ கால் சம் ஒன், ஐ திங்க் அதுதான் பெரியது. இப்போ நான் வந்து நிறைய பேர் ஏன் நீ சூர்யா அடுத்த படம் பண்ணலன்னு, ஐ திங்க் ரெண்டு இருக்குது. யூ வாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் யூ வாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி நான் யாருக்கு இடம் தான் கிடைக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரேட், இது வந்து நடக்காது. கரெக்ட். அதனால தான் இது வரைக்கும் நான் சூர்யா ஆகட்டும், ஆண்டி ஆகட்டும், அங்கிள் ஆகட்டும், எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவாங்க. பிகாஸ் தே நோ தட் ஜகன் இஸ் காலிங் ஃபார் சம்திங் பர்சனல். சூப்பர். அது பெரிய இது இல்லைண்ணே. அண்ட் 14 years have gone. I think next year is 15 years of Ayan. என் குரு தான் இல்லை, பட் ப்ராப்ளி ஐ டோன்ட் நோ. சூர்யா லெட்ஸ் செலிப்ரேட். உலகம்லாம் கூட யூ அண்ட் ஐ ஷுட் கோ அண்ட் செலிப்ரேட். நோ மேபி டேக் எ ட்ரிப் பேக் டு ஆஃப்ரிக்கான்னு சொன்னேன். பெரும்பாலும் உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு தந்தது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆட்கள். தூங்காவனம் வாய்ப்பும் அப்படித்தான் அமைஞ்சதா? தூங்காவனம் வந்து ராஜேஷ் வந்து என்னோட ஷோவோட மிகப்பெரிய ஃபேன். கடவுள் பாதி மிருகம் பாதிலாம் பார்த்துருக்கேன். அவருக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ்லாம் வேணும். ஸோ அதே மாதிரி தான் நான், குரு சோமசுந்தரம், குரு எல்லாம் குட்டி ரோல் தான். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஹி ஹேட் விச் இஸ் த ரோல். ஏன்னா என்னை கூட்டு போய் கமலஹாசன் காமிச்சு அந்த ரோல் சொல்கிறாரு. ஐ திங்க் சாம்ஸ் ஒரு ரோல் பண்ணார், அதுவா இதுவான்னு. அப்போ கமலா இல்லை இது கொடுங்க அப்படின்னு. தூங்காவனான்னு எனக்கு வந்து when I heard கமலஹாசன் நடிக்கிறேன், ஐ செட் என்னோட மிகப்பெரிய லேர்னிங் அந்த 18 நாள் நேரத்தில் என்ன பண்ணுவேன், திரு கமலஹாசனும் ரைட்டர் சுகாமும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. என் இது பக்கத்தில் போய் நின்று கை கட்டு, ஐ வில் ஜஸ்ட் வாட்ச் தம். அண்ட் இட்ஸ் நாட் தட் அவங்க ரெண்டு பேரும். அண்ட் கமலஹாசன் சுவாமி வில் இன்க்ளூட் சே சம்திங். அண்ட் எப்படின்னா அவங்க டைம் டேபிள் போட்டு 3 மணி ஆச்சுன்னா நாகேஷை பற்றி பேசுகிறாங்க, அடுத்தது கே பாலச்சந்திரன். ஒரு நாள் உலக நாயகனில் சுகா கூட இன்றைக்கி நம்ம நாகேஷ் பற்றியே பேசலையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதாவது இது வந்து கண்கூட ஒருத்தர் ஒரு ரசிகனை வந்து அந்த அளவுக்கும் அவரோட குரு பார்த்தீங்கன்னா இது வந்து சினிமா, அதாவது இந்த நாட்டியம் இசையில் இருக்கும் குரு சிஷ்யா இருக்கும், இது சினிமாவில் கிடையாது. அதனால தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இவ்வளோ க்ளோஸாக இருக்கும் அப்புறம் அடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த குரு அந்த பார்க்கல. ஆனால் அவருக்கு கேபி மேலே இருக்க குரு பக்தி, ஐம் ஜஸ்ட் சேயிங், எனக்கு வந்து அதை கேட்டு தான் இல்லை, எனக்கு கேவி மேலாம் பயங்கர மரியாதை வந்துச்சு. நோயா இப்படி தான் பார்க்கணும், எப்படி கமலஹாசன் வந்து கேவியை பார்க்குறாரு அப்படி தான் நம்ம கேவியை பார்க்கணும் அப்படின்றது வந்துச்சு. டைம் டேபிள் பற்றி பேசுவாங்க. இன்ஃபேக்ட் அவர் சொல்கிறார், அந்த மன்மதில் இதை பண்ண நடிக்கும்போது இது பத்திரிகையிலே வந்திருக்கு, இது சொன்னார், என்ன பண்ணாலும் கேபிக்கு சந்தோஷம் வரும். சரி இது அவனுக்காக எழுதினேன், இது உனக்கு அவ்வளோ தான் வரும்னா. அதனால இவருக்கு பயங்கர கோபமா. யாருக்கு? கமலஹாசனுக்கு வந்து நாகேஷ் மேலே என்ன பண்ணாலும் அப்படி தான் என்ன பண்ணாலும் உங்களை தான் சொல்கிறாரு. ஓகே யோசிப்பாங்க, அது வெறுப்பாக தான் மாறிங்க. ஆனால் அதெல்லாம் மரியாதையாக மாறி அவரை தூக்கி வச்சிருக்காரு. அப்புறம் அசோகன் இதெல்லாம் எந்த இதுலேயும் வந்திருக்காது. அசோகன்லாம் என்ன பண்ணாங்க, அவரெல்லாம் இங்கே மெமரி பண்ணி காட்டிருக்காருன்னா சொல்லும் போது அது ஆக்ஷனோட. ஐ வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட், இதை யாருமே கேட்டுக்கூட, ஏன்னா இட் வாஸ் எங்களுக்காக பண்ணிக்கிட்டது. அண்ட் அந்த பண்ண ஒர்க் அப்போ அந்த ப்ரொஃபஷனலிசம் நம்புவீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு
7 செட்டு இருக்குது. ஸோ காலில் வந்துட்டு இன்னைக்கு எந்த செட்டில் போய் எடுக்கலாம் முடிவு பண்ணாங்க அந்த மாதிரி. பிகாஸ் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் டன். இன்னைக்கு பண்ண ஷூட் நான் பிகாஸ் எவ்ரி செட் வாஸ் இன்சைட். வில்லன்ஸ் டென், கிச்சனு, அனதர் ரூம், நான் அந்த பையனை பிடிச்சிருக்க ரூம் இது. ஸோ சானு ராஜேஷ் வில் கோ. அதோட ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், நான் வந்து திரு கமலாசனோட மிகப்பெரிய ரசிகன். வெற்றி விழா படம் வரும்போது சாந்தி தேட்டரில் போய் ஸ்டார்லாம் கட்டினேன். ஆனால் 8 நாள் ஸ்கூலில் வந்து எக்ஸாம்லாம் எழுதலை, அதனால் பாட்டி கூட்டு அனுப்பிச்சாங்க. அப்புறம் சத்யா படம் பார்த்துட்டு 2 நாள் ஸ்கூலுக்கு போகல, அப்போ பாட்டி கூட்டு அனுப்பிச்சாங்க. ஸோ நான் ஒழுங்காக படிக்கலைன்னா அது உலகநாயகன் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு உலகநாயகன் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கணும்னு எல்லா கமலாசன் பார்க்குறாரு. பிரகாஷ் அதான் ஷாக், என்னடா இப்படி பேசுகிறானேன்னு. I said it in jest, but I was so enamored by his. No. சூர்யா கார்த்தி ஆகியோருடன் இருந்த அளவுக்கு தனுஷோடவும் உங்களுக்கு நெருக்கமான நட்பு இருந்ததா? மரியான் பண்ணும்போது ஆஃப்ரிக்காவில் இருக்கும் 3 நடிகர்கள் தான், நான், கார்த்தி, தனுஷ். இதாகிடுது. He took us out. அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. He took us out for lunch, dinner. தனுஷை பற்றி நிறைய பேர் தெரியுமா தெரியல. இஸ் a voracious reader. He reads a lot. அவர் படிக்கிற புத்தகங்கள்லாம் நம்ம வேறு யாரும் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். லைக் ஹீ ரீட்ஸ் அபவுட் அலெக்சாண்டரை பேஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஷன். ஸோ நிறைய நான் கேட்டு வச்சு நான் ட்ரை பண்ணி பண்ணியிருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன் கிங். தனுஷ் நீங்கள் சொன்ன ஸ்டீஃபன் கிங்கோட டாலிஸ்மன் என்னால் படிக்கவே முடியல, பாதி புக்கு வச்சு நான் விட்டேன். ஏன்னா ஹீ செட் இட்ஸ் வெரி நைஸ் பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை படித்தார். தென் ஹீ காட் மீ அ புக். நான் இருக்கேன், ஃபோன் பண்ணி, அவர் சின்ன ஊர் தான், ஸ்வகாப்முந்துன்னு ஒரு ஊரில் இருந்தோம். ஹீ காட் மீ அ புக், ஒரு புக்கு ட்ராஷ்ன்னு. அண்ட் அந்த புக்கை நான் இன்னும் வச்சுருக்கேன். அண்ட் அவர் புக்கிலலாம் சைன் பண்ண மாட்டார், எனக்கு புக்கில் சைன் பண்ண. ஸோ ஒரு பேப்பரில் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா இருந்து. ஐ திங்க் அநேகன் பண்ணும்போது த மூவி வாஸ் டூ பிக், டூ பிஸி. இன்ட்ராக்ட் பண்ண அவ்வளோ வாய்ப்பு இல்லை. வெளிநாட்டு போயிட்டா ஒன்றுமே இல்லை, இருக்க ஒரே ஹோட்டலில் தான் இருக்கும், நிறைய இருந்தது. இன்ஃபேக்ட் கேட்டேன், நான் பண்ணவே இல்லை. ஆமாம் ஜகன், ஆகிட்டோம் டூ மச். ஹி வாஸ் டூயிங் டூ மெனி திங்ஸ் அட் டைம், டூ மச் டென்ஷன். அண்ட் வி கெப்ட் இன் டச் கொஞ்ச நாள். யூனோ ஆஃப்டர்வர்ட்ஸ் பீப்புள் ட்ரிஃப்ட் ஆஃப்ல. Then they don't respond. அந்த படப்பிடிப்பில் தனுஷ் உங்களை ஆச்சரியப்படுத்தியது அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸில் எதை சொல்லுவீங்க? மரியாதை விட அநேகன் ஆச்சரியப்படுத்துன்னா, தனுஷ் ஹாஸ் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். அவருக்கு ஹைட்டு பயம். ஆனால் அந்த ராட்னம் ஃபைட்டில் அவர் அந்த இடத்துல தொங்கியிருந்த ஃபைட்டு. ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியாது. இப்போ ஃபேக்ட்டு படம் பார்த்தீங்களா, அநேகன் பார்த்தீங்களா, அந்த ராட்னம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டண்ட். ஒரு பெரிய ராட்னம் ஓடணும். ஹீ வாஸ் தே அந்த இடத்துல இருக்கிறார். எனக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு தனினா அந்த பயம் கண்ணிலே தெரியும். ஆனால் அந்த ஸ்டண்ட்டை ரொம்ப நல்லா பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னார், சிறந்த நடிகர்கள் யாருமே சினிமாவில் இல்லை, எல்லாம் நாடகத்தில் இருக்காங்க. தட்ஸ் ட்ரூ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கற்றுக்கினதெல்லாம் பசுபதியும் ஜெயக்குமாரும் ஹன்ஸும், ஓகே, இவங்கெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணி பார்த்து அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் எந்த ஒரு ஃபார்மல் தேட்டர் லேர்னிங்லாம் இல்லாமல் வந்து சினிமா வந்து கற்றுக்கினா 2 பீப்புள் ஆச்சு. ஒன்று கார்த்தி, இன்னொன்று தனுஷ். ஐ திங்க் தே போத் ஆர் நேச்சுரலி வெரி கிஃப்டட் நினைக்கிறேன். மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து கற்றுக்கினாங்க. பட் லுக் அட் கார்த்தி, இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே. கரெக்ட். அண்ட் லுக் அட் தனுஷ், ஓகே, அண்ட் ஹி ஹேட் எவ்ரி திங் அகேன்ஸ்ட். லைக் தனுஷ் வரும்போது இவரா கல்யாணம், பட் லுக் அட் காதல் கொண்டேங்க. ஏன்னா சம்டைம் நடிக்க வரணும் ஆரம்பம் இல்லை, தேர்ஸ் நத்திங் ராங் பிகாஸ் சம்மோன் ஹஸ் டன் இட். இல்லை, அது யாருக்குமே பண்ணியிருக்காங்க. லைக் நாகேஷ் ஐயா எடுத்துங்க, அவர் வந்து ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் அதில் போர் அடிக்குதுன்றதுக்காக தான் போய் இங்கே கிளப்புக்கு தான் போய் வைக்கிறார். அதனால் இது வந்து இட்ஸ் அ லெசன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ரொம்ப நான் கார்த்திகிட்ட ஏதோ பேசும்போது பாண்டிச்சேரியில் சம்திங் வந்து ஒரு தேட்டர் எக்ஸசைஸ் இதை பண்ணும்போது அப்போ சொன்னேன், இல்லை ஜெகன், அதை நான் பண்ணக்கூடாது, அதை பண்ணால் பிகாஸ் ஈ செட் மனிதன் டோல்மி, நீ ரொம்ப நேச்சுரல் நடிப்பையில் அது மாதிரி பண்ணுற நேச்சுரல், தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன் போய் நீ ஆர்ட் ஃபார்ம் ஏதாவது கற்று டோன்ட் கெட் கரப்டட்னாராம். தட்ஸ் ட்ரூ. இல்லை, யோசிச்சு பாருங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் போய் யோசிச்சு பாருங்க, நான் தெருக்கூத்தில் கட்டுன்ட்டு எங்கே நம்ம நடிக்கிற பட்டில் எதுங்க ஒர்க் அவுட் ஆகும். மேபி நான் ஒரு லெசனாக கற்றுக்கலாம், பட் ஐ கான்ட் ரியலி இம்ப்ளிமெண்ட்டில். பல படங்கள் நீங்கள் நடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்த ரோல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? ஃபார் அன் ஆக்டர் எவ்ரி இஸ் நெக்ஸ்ட் மூவி இஸ் ஒன்லி சாட்டிஸ்ஃபைங். நான்லாம் பெருசாக ஒன்றும் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் ஐ த கஸ்ப் ஃபார் மீ. ஏன்னா அந்த லாஸ்ட் 12 இயர்ஸில் 4 வருஷம் 3 வருஷம் போயிடுச்சு. ஓகே, 3 வருஷம் போயிடுச்சு. அண்ட் ஐ நோ ஐ ஹாவ் அ லாங் வே டு கோ. ஓகே, அதனால் அண்ட் மொமெண்ட் இஃப் ஐ திங்க் ஐ டிட் திஸ் கிரேட், ஐ திங்க் ஐ டெத் ஃபார் இட். ஏன்னா இது எனக்கு கேட்பாங்க, நீ பண்ண கேம்பெயினில் எது பெஸ்ட்டாக மை நெக்ஸ்ட் கேம்பெயின் தான் அப்படின்னு. என்னோட நெக்ஸ்ட் ஸ்கெட்ச்சு இப்போ நான் என்னோடய ஸ்கெட்ச் புக் காட்டுறேன். நான் வந்து இப்போது 5வது வருஷத்தில் இருக்கேன்.
என்னோட 19வது ஸ்கெட்ச் புக்கில் இருக்கேன். ஓகே, இது நானாக செல்ஃப் லேர்னிங் தான், கற்றுக்கினது தான். இதெல்லாம் செல்ஃப் லேர்னிங் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக்காவில் ஃபெலிக்ஸ் ஷெயின்பர்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட கோர்ஸ் ஆன்லைனில் எடுத்து ஸோ நானாக செல்ஃப் தான் ஜஸ்ட். அண்ட் இது வந்து என்னென்னா ஐ எம் டூயிங் திஸ் ஒன்லி ஃபார் த ஜாய் ஆஃப் டூயிங். இதை பண்ணி நான் கற்றுக்கனால ஐ ஜஸ்ட் மை பர்சனல் திங். இட்ஸ் லைக் மை மெடிடேஷன், ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். இது பொன்னியின் செல்வன் பார்த்து இதில் வந்து ஒரு சீனில் வரைஞ்சி யார் இவர் மாசையோட அப்பா இல்லை மணியன், அவர் வரைஞ்ச ட்ராயிங் அது. அண்ட் ஐ டாக்குமெண்ட் ஆல் மை ட்ரிப். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னா, புனே ஐ வென்ட் ஃபார் த சிம்போசியம். ஸோ நான் சென்னையிலேருந்து போன ஃப்ளைட்லேருந்து போய் அண்ட் அந்த பூனேயில் நான் வரைஞ்சது ஆல் த ட்ராயிங்ஸ் அண்ட் நாங்கள் போய் சாப்பிட்டது. இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டஸ் சுக்கின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன். ஜோவோட தம்பி ஹேஸ் அ ரெஸ்டாரண்ட் இன் புனே. ஸோ சூர்யா செட் கோ தேர். ஸோ ஐ வென்ட் தேர். இட்ஸ் கால் சுக்கி. ஸோ அங்கே உட்காந்து நான் என்னெல்லாம் பார்த்தனோ ஐ டாக்குமெண்ட். சூப்பர். ஸோ அதனால் இது வரைக்கும் பெஸ்ட்டு படம் நீங்கள் தெரில. நீங்கள் ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு சே இது வரைக்கும் நீங்கள் பாட்டில் என்னோட நெக்ஸ்ட் படம் இதோட நல்லா பண்ணணும்னு நீங்கள் தான் எனக்கு வாழ்த்து சொல்லணும். உங்களை போன்ற நடிகர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா உலகம் எப்படிப்பட்ட வரவேற்பை தருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் நடிச்சிட்ருக்க படமே ஆகட்டும், எந்த ரோலும் இஸ் நாட் த சேம் ரோல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோல்ஸ் பைட்டே சொல்கிறேன். இந்த ரோல் த சிட்டி நான் ஏனில் பண்ணேன். அண்ட் மை ரோல் இன் பையா அண்ட் மை ரோல் இன் என்னோட படம் வத்திக்குச்சி பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் பண்ண ரோல் எதுவுமே எனக்கு கிடையாது. நான்லாம் சண்டை வந்து ஆட்டை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் ஐ டிட் தட் ரோல். அண்ட் எனக்கு வந்து நான் பண்ண ரோல் அது கொஞ்சம் கஷ்டமான ரோல்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் நாட் மீ. ஸோ ஐ ஹேட் டு டூ சம், அது கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது. அண்ட் மை ரோல் இன் சே இந்தியா பாகிஸ்தான் சவாலே சமாளி. ஓகே, இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணால் இது வந்து யாருமே கொடுத்துருப்பாங்க. ராக்கெட்ரி படத்தில் ஐ எம் அ சயின்டிஸ்ட். யோசிச்சு பாருங்கள், மாதவன் மட்டும்தான் கொடுத்துருப்பாரு. நம்ம ஒரு ஆளுங்க இல்லை ஜெகன் இது காமெடி பண்ணா. ஆனால் அவர் கொடுத்தாரு. மாதவன் எப்படி உங்களை பற்றி திங்க் பண்ணதில்ல? சுதா கோங்குரா ஒரு படத்துக்கு ஓகே லால்னு ஒரு படம், அதுதான் இறுதி சுற்றாச்சு. அப்போது ஜெகன் வந்து குமாரை கேட்டு ஜெகன் ரைட் பண்ணும்போது சுதா சேஸ் கேன் யூ ரைட் த டயலாக்ஸ் ஃபார் திஸ். ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒரு சீன் எழுதி எடுத்துமே காட்டுறேன். சுதாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் சுதா சேஸ் 3 மாதத்தில் ஃபுல் படம் எழுதி கொடுங்க. ஐ செட் ஐ கான். நான் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் ரைட்டர் கிடையாது. இது மெனி இயர்ஸ் பேக். ஐ கேன் ஷீ சேஸ் ஏய் ஜெகன் எப்படி சுற்று ஒரிஜினல் செட். ஓகே, அது லால்னு அப்போ வச்சுருந்தாங்க. ஓகே லால்னு வச்சுருந்தாங்க. இன்னொரு ஸ்டோரி. அப்போது ஐ ரொம்ப மாதவன்லாம் கால் மீ ஏ ஜெகன் யூ ஷுட் ஒர்க் ஆன் இட் ஜென்ரல்லாம். அப்புறம் ஹீ நோஸ் மீ. அந்த ராக்கெட்ரி படம் ஆரம்பிக்கும் போது ஃபோன் பண்ணாங்க. அந்த ஒரு ரோல் வந்தது. பட் ஆனால் அந்த டைமில் முடியல. தென் யூ ஆஃபர்ட் மீ அதர் ரோல் காமெடி வேணும்னு. ஸோ ஃபஸ்ட் செகண்ட் ஹாஃப் முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்க்கு தான் போனேன். அதில் என்ன காமெடினா படம் வந்து என் ரோல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இருக்கவே மாட்டேன். ஏன்னா அது முதல்ல ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ பாலாஜி மாதவன் தான் அசிஸ்டண்ட்டு. அவன் சொன்னான் எப்படி இப்போ ஜெகன் இருந்திருக்கணுமே, ஏன்னா அவர் வந்து இன்னொரு ஆக்டர் இருக்கான், நான் மட்டும் இல்லை. பட் ஆனால் அன்பது பட் ஐ வாஸ் சயின்டிஸ்ட் ஸ்மால் ரோல் குட் ரோல்னு. ஏன்னா தமிழில் எங்களுக்கு பார்க்குறோம். நான் பேசின எல்லா லைனும் ஒர்க் அவுட் ஆச்சு. அது சிங் சவுண்டு, நோ டப்பிங்லாம் கிடையாது, சிங் சவுண்ட் தான். அண்ட் நினச்சேன் மாதவன் நான் என்ன பேசினா மாதவன் எல்லாம் வச்சிருந்தார். அவர் ஐ மீன் ஸ்கிரிப்ட்லேயும் இருந்தது. ஒரு சில தமிழில் பண்ணது நம்ம வழக்கமாக பண்ணுவோம், நடிகை பண்ணோம், இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வச்சு தான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு இயக்குனராக மாதவன் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஹி வாஸ் வெரி மெட்டிகுலஸ், வெரி ப்ரொஃபஷனல், வெரி மெட்டிகுலஸ். ஹி ஹஸ் டன் ஹிஸ் ஹோம்வொர்க் ஸோ வெல். ஓகே, மோ வெல். அண்ட் ஹி வாஸ் நாட் லைக் ஏன்னா அவர் ஆக்டர் டைரக்டர்னால டிப்பிக்கலாக கற்றுலாம், ஏன்னா அவரே சீனில் இருக்கணும். பட் ஆனால் அந்த சப்ஜெக்ட் அவர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நம்பினாரன் சொல்லிட்டாரு, எனக்கு தெரிஞ்ச கிரையோஜெனிக் இன்ஜினை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியுமோ அதை விட அதிகமாக தெரிஞ்சு மாதவனார். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் ஃபோன்லேயே எடுத்த வாட் இஸ் ராக்கெட் ஜெகன் சொல்லி யோசிச்சு பாருங்க, படத்துக்கு ரோல் பண்ணுறாரு. ராக்கெட் இன்ஜின் பற்றி என்ன, ஏன்னா நான் சொன்ன நம்பினாரன் ஒரு புக் எழுதினார், ஒரு ஆட்டோபயோகிராஃபி. நான் அதை இங்கே கடைகளில் என்ன டோன்ட் ரீட் ஐ வில் டெல் யூன்னு சொல்லி ஃபோன்லேயே சொல்கிறார். அண்ட் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா, மேக்கிங்லாம் செமையாக, இட்ஸ் வழக்கமான தமிழ் சினிமா மாதிரியே இருக்காதுண்ணே. யோசிச்சு பாருங்க, ஒரு சயின்ஸை பற்றி படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பிக் ரெஸ்பெக்ட். லாஸ்ட்டாக இப்போ நேஷ்னல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். கடைசி நாள் ஷூட்டில் சொன்னேன், நான் வந்து உங்களை ஒரு நடிகராக அட்மையர் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க டேரெக்டாக பார்த்துல உங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு, கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் ஜெகன்னாரு. மெசேஜ் அனுப்பிச்சேன், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் அவர் படம் கீப்ஸ் ஃபார் இட். அவர் படம் ஒன்று பண்ணாலும் இல்லை. உங்களுடைய இந்த ட்ராவலில் பல ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு நடிகராக, ஒரு ஆங்கராக, ஷோ ப்ரெசென்டராக, இப்படி பல ரோல். இதில் எது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்க இருக்குது? ஐ ஃபைண்ட் ஜாய் நான் பண்ணுற எல்லாத்துலேயும். பட் ஆனால் ஒன்று சொல்லுன்னா,
நாடகம் தர்ற திருப்தி ஹை பட்டசாரம் அடிக்கிற மாதிரி அது அச்சவனுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னுவாங்க. அந்த மாதிரி இட்ஸ் நாட் தட் பை த வே நான் அடிக்கிறேன் இல்லை, சும்மா ஒரு மெட்டஃபருக்காக சொன்னேன். அது சான்ஸே இல்லை. ஏன்னா நான் சொன்னேன், யோசிச்சு பாருங்களேன், என்னோடய மிகப்பெரிய இது என்னென்னா, ஒரு லாஸ்ட் இயரில் இந்த டேங்க்னு இதில் ஏதோ ஹோட்டல் சாப்பிட்டோம் மழை வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கோம். உள்ளேருந்து ஒருத்தர் வராங்க, வந்துட்டு ஜகன் வி saw you in பேண்டோ வந்து கிறிஸ்மஸ் பேண்டமை வருஷம் நடக்கும் லிட்டில் தேட்டர். ஒரு 7 வருஷத்துனால நான் நினச்சேன், ஒரு அனிமா நினச்சேன் நரேட்டர் நான், அதை ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க. எனக்கு அது ஆச்சரியமா. ஏன்னா சினிமா வந்து நீ வானானா கூட உன் மண்ணில் வந்து இருக்குது. நாடகம் நீ ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருப்பேன், ஒரே ஒரு ஷோ தான் பார்த்துருப்பேன். தே ரிமெம்பர் இட் அண்ட் நவ் ஐ எம் தாடியில் வச்சுருக்கேன். அந்த ரிமெம்பர் இட் ஜகன் யுவர் ரோல். அந்த பொண்ணு பேரோட சொல்லுதுங்க, ஹெர்குலஸ் பிளேயில் நீ பண்ணேன்னு. ஃபார் மீ தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் கிங். நான் சினிமா வரதுனால ஒரு நாடகம் உட்காந்துருக்கேன். ஒரு பொண்ணு வந்து வெர் யூ திஸ் கை ஹூ பிளேட் கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் இந்த ரோலான்னு சொல்லி அந்த பேர் சொல்லுது. எஸ் நான் தானே, யூஆர் ஃபேபுலஸ். அது முடிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சு. ஐ திங்க் பிளே கிவ்ஸ் த கிரேட்டஸ்ட் கிங். ஐ திங்க் இது எல்லா நாடக நடிகர்களும் ஒத்துப்பாங்க. ஜெகன் தீவிர சினிமா ரசிகரா? ரசிகர்னு சொன்னால் தப்புனே, நான் வந்து பெரிய சினிமா காதலன். இது வந்து எனக்கு இது வந்து நான் ரொம்ப கர்வமாக சொல்கிறேன். ஓகே, நீ இருக்க எல்லா சினிமாங்களும் எல்லாரும் நடிகர்கள் எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் என்ன மாதிரி காதல் யாரும் கிடையாது. இதுக்கு சிம்பிள் திங், நீங்கள் என் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் செவத்தில் சொன்னேன், காதலிக்க நேரம் இல்லை போஸ்டர் இருக்குது, காசே தான் கரோட போஸ்டர் இருக்குது, ஓகே, மணிரத்னத்தோட போஸ்டர் இருக்குது, அண்ட் தாரே ஜமீன் பர் படம் வருது. அந்த படம் ரிலீஸ் ஆகி பார்த்துட்டு நானும் சூர்யாவும் மணிக்கணக்காக பேசுகிறோம், சே எப்படி அமீர் கான் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ அந்த வருஷத்தில் அமீர் கான் இஸ் கெட்டிங் கொல்லம்புடி அவார்ட், ஸோ இ கம்ஸ் டு சென்னை. ஸோ சூர்யா டெல்ஸ் மீ தட் இஸ் கமிங் ஹோம். ஏன்னா அவரோட கஜினி வாங்கியிருக்காரு, அவர் ஹீ இஸ் டூயிங் இட் இன் ஹிந்தி நோ. ஸோ சூர்யா, நான் சொன்னேன் வந்தான் சூர்யா ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுங்க சூர்யா அதை ஞாபகம் வச்சு அந்த தாரே ஜமீன் ஒரு போஸ்டரில் அமீர் கானோட ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, நடிகர் சூர்யா அமீர் கானோட போஸ்டர். இட்ஸ் ஜெகன் கீப்ஸ் மை ஐ ஹேவ் இட். ஸோ எவ்ரி டே ஐ லுக் அட் தம், இட்ஸ் மை இன்ஸ்பிரேஷன். இப்போ ரீசெண்ட் ட்ரிப்பில் ஐ வாஸ் இன் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபார் 6 days. 30 kg எக்ஸஸ் பேக்கேஜ் கட்டினேன். எல்லாம் புக்ஸ் தான், அதில் பாதி சினிமா புக்ஸ் தான். I bought Groucho Marx books. I bought book on Breaking Bad, Friends. Okay, I bought Thelma and Louiseoட ஸ்கிரிப்ட் புக்கு. அண்ட் எல்லாமே சினிமா. நான் வந்து சினிமாவோட ரசிகன்னா பாதனால நான்லாம் பெரிய காதல். ஐ திங்க் அதனால தான் கேவிலாம் வந்துல்ல என்னை நண்பனை எது. ஏன்னா ரசிகன்னா பார்த்துலாம் போகலாம், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு எனக்கு சினிமா காதல் பிடிக்குன்னா, டு an extent லாஸ்ட் இயர் வந்து ப்ரூக்காக ஐ ரோட் அ மைக்ரோ சீரீஸ் ஃபார் ஹாட்ஸ்டார். ஒரு எபிசோடு 4 நிமிஷம் தான், 8 எபிசோட், ஸோ 32 நிமிஷம் தான். இட் இஸ் இன் ஹாட்ஸ்டார். போன பொங்கலுக்கு வந்துச்சு. இன் ஜூன் வி won 6 awards for it. 6 awards, அட்வர்டைசிங் அவார்ட்ஸாக நம்ம சினிமா அவார்ட் பிஹைண்ட் வுட்ஸ்லாம் இல்லை, பிகாஸ் இட்ஸ் அ காம்படிஷன். யூ ஹவ் டு சென்ட் இட். 12 member ஜூரி இருக்காங்க. தே பிக் இட் பேஸ்ட் ஆன் மெரிட். யார் பண்ணாலும் இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் மெரிட். ஸோ வி காட் ஃபார் டிரெக்ஷன், ஆர்ட், மியூசிக், டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் 6 வாங்கணும். ப்ளீஸ் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். நான் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஆனந்தம் மாரமன் பேர், சந்தோஷ் பிரதாப் தான் நடிச்சுக்கா போல், அபிராமி, பிக் பாஸ் அபிராமி. ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச். ஏன்டி உங்கள் அம்மா கண்ணாலேயே இருக்கிற மாதிரி முறைக்கிறாங்க? பின்ன 2 வருஷம் அவங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லனா அவங்களுக்கு கோவம் வராதா? அப்போ நீ நம்மளை பற்றி அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அது சொல்லும், சினிமா காதல்லாம் இல்லையான்னு அவன் சொல்லும். ஏன்னா நான் என்னெல்லாம் ஏற்கனவேனா இருந்து கேவிகள்கிட்டையும், ஓகே, அண்ட் லிங்கசாமிக்கிட்டையும், பரத் பாலாக்கிட்டையும் யாராவது கற்றுக்கணும் எல்லாமே வச்சு நான் அதை பண்ணியிருக்கேன். உங்களுக்குள்ள ஏக்கம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும்? நான் இன்னும் நிறைய படம் பண்ணினேன், வெரி லிமிட்டடாக தான் கூப்பிட்றாங்க. அண்ட் இதுக்கு காரணம் நானாக கூட இருக்கலாம். கேவி ஒரு வாட்டி சொன்னார், ரொம்ப வருஷத்துக்கு மேலே சொன்னார், இதை படத்துக்கு ஆடிஷன் கூப்பிட்டாங்க, ரோபோன்னு நினைக்கிறேன், சங்கர் ஆஃபீஸ்லாம் கூப்பிட்டாங்க. அப்போ போகும்போது இது தெரில, ஐ டோன்ட் நோ, இதை வச்சு நீ என்ன போனால் கதைலாம் கேட்குறியாமே என்ன ரோல்னு, நீ முட்டாளாக இருக்கணும், முட்டாளாக தான் வரும், நீ அறிவாளியாக இருந்தால் யாரும் இருக்கும், இது சொன்னார். மேபி இருக்கலாம். என்ன கூப்பிட்டாங்களா, ஏன்னா போய் நடிச்சிட்டு வா, ஓகே, வடிவேல் பாரு எவ்வளோ படம் பண்ணுறாரு, அவர் நான் கேட்டுனா இருக்காரு, நீ வந்து கேட்க. நான் சொன்னேன் நான் கதைலாம் கேட்கல, என் ரோல் என்னன்னு தான் கேட்பேன். ஐ திங்க் அதுதான் இருக்குது. ஹவு கேன் ஐ ஆஸ்க், ஐ எம் நாட் அ பிக் ஆக்டர். இது ஏக்கம், ஐ டோன்ட் நோ, மேபி இட்ஸ் மை விஷன் நினைக்கிறேன். இல்லை, சினிமாவில் நடிக்கணுங்க தான் இது போன்ற படைப்பாளியுடைய படங்களில் நமக்கு வாய்ப்பு இல்லையே, இவங்களோட நடிக்கணும் அப்படிலாம் சினிமா நடிக்கணும் தான். எனக்கு வந்து எனக்கு நான் அந்த மாதிரில ஐயோ இவங்க பெரிய பட்டியல் தான். எனக்கு ஐம் ஓகே. நான் வந்து 3 படத்தில் இருக்கேன், 3 படமும் 3 டிஃப்ரெண்ட் திங். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ என்ஜாய் எவ்ரி டே.
என்னோட நான் வேணா எழுதி தரேன். இப்போ எனி டைரக்டர் எனி ஒன்றும் நான் கொடுக்குற கமிட்மெண்ட் மாதிரி ஐ டோன்ட் திங்க் எனி ஒன், பிகாஸ் வை இது வந்து நாட் பிகாஸ் தட்ஸ் மை லைஃப் ஃபிலாசபி. நான் அப்படி தான் ஒர்க் பண்ணேன். என் கிரியேட்டிவ்ல நான் பண்ண ஒரு சின்ன ஒர்க் கூட அதை எடுத்து பண்ணுவேன். அதனால தான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 8 monthஸில் நான் பண்ண கிரியேட்டிவ் ஒர்க்லாம் யூ கோ அண்ட் சி எல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஐ ஒர்க் ஃபார் என்னோட பெரிய கிளைண்ட்டு சம்சா ரீஹேப், சரவணபவன் ஒர்க் பண்ணியிருக்கேன், சரவணபவன், நிப்போ, மென்ட் வால்ட், ஓகே, அண்ட் ஹெர்பேல். இவங்க ஒர்க்லாம் சின்ன ஒர்க் தான், இல்லை. மை பர்பஸ் ஆஃப் திஸ் திங் வான்மதிக்கு முன்னால் பண்ணால் நான் வேலைக்காக தான் பிறந்தன்றதாகுது. இப்போ தான் வந்து கல்யாணம் வந்து கவின் வியாசாலாம் வந்ததுக்கு ஐயோ இல்லை இவங்களுக்காக இருக்குது, இல்லைனா வான்மதி கோச்சிக்கும், ஓகே, அதனால் கோச்சிக்கும். ஸோ ஐ திங்க் ஃபார் மீ அதனால் எனக்கு வந்து பெரிய ஐ யூ லைக் டு பி இன் மெனி மூவிஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஓகே, அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முதலே சொன்ன மாதிரி நான் ட்ரீம் கம் ட்ரூ. நான் வந்து உங்கள் ஷோ ரசிகனாக பார்த்துருக்கேன், பட் நானே அதில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் வித். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் talkies.co.